பொலிட்டிக்கல் இன்டென்ட்டோட அத அப்ரோச் பண்ணும்போது, அந்த எதிர்ப்புன்றது ஒரு ஒரு நெறைய ஃபேக்னஸ் இருக்குங்க. அது அது ப்ரோ ஏன் இவங்களே ஃபேக்னஸ் தான் ப்ரோ. நீங்க என்ன ஃபேக்னஸ் இருக்குன்றீங்க? ஃபேக்னஸ் தான் இவனுங்க. ஏன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, நாங்க அனுப்பிச்ச வந்து இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பிரைவேட் மெசேஜ்ல தேங்க்ஸ் பண்றானே அப்படின்னா வெக்கமா இல்ல? அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இவங்க வெக்கமா காலையில இல்ல? நம்மள கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் நாண்டுகிட்டு அந்த அம்மா வந்து அவங்கள நாண்டுகிட்டு கழுவி ஊத்துது. நாண்டுகிட்டு சாவற மாதிரி இருக்கு. எங்களுக்கே நாண்டுகிட்டு சாவற மாதிரி இருக்கு. உனக்கு இல்ல? என்னைக்கு நீ வந்து இந்த இந்த கபட நாடகம் அந்த இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, உன் நாடகம், உன் டிராமா, டான்ஸ்லாம் மக்கள் வந்து அரசியல் ஏதோ யங்ஸ்டர்ஸ் அரசியல் வராத வரையும் ஓகே. நீ ஏதோ பண்ணி தொலைற, நீ பேசி தொலைற, கேட்டு தொலைஞ்சிட்டோம். இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்ப அவ்வளவுதான் வெளுக்கிற மாதிரிதான். போட்டு துணியை இல்ல ப்ரோ வெளுக்கிற மாதிரி கேள்வி தான் வெளுத்து கேட்போம். போட்டு நம்ம அடிக்கிறோம். நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிப்போம். வெளுக்கிறதெல்லாம் பிறகு ப்ரோ போலாம். ஏன்னா சிறுபான்மையர்களுக்கு இவங்க தான் என்னமோ எல்லாம் பண்ண மாதிரி டான்ஸ் டாமா ஆடிட்டு ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா அவதூறா பேசினா அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கானுங்க. அத பேச மானம் கெட்டவனுங்க இவனுங்க. இந்த 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 எச்ச பொழப்ப அங்க ஓட்டி நிக்கிறானுங்க. இன்னும் அவனை அரெஸ்ட் பண்ணாக்காம அவனை வீடியோ விட்டா அப்படின்னா அசிங்கமா பேசின எல்லாருமே என்ன வீடியோ விட்டா போதுமா? நீ ஆட்சியில இருக்க தானே இந்த திமிரு உனக்கு இந்த ஆணுவம். அசிங்கமா பேசி இன்னொருத்தன் 75 வந்து மட்டப்படுத்தி பேசி வருஷத்துல நான் கூட பாலிடிக்ஸ்னா வேற என்னமோ பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் பயங்கரமான விஷயங்கடா. ரொம்ப பெரியவங்கலாம் தான் பார்ப்பாங்க. அப்படி இப்படின்னு நினைச்சா, இவங்க உள்ள வந்து பார்த்தோம்னா, டேய் நீங்க பண்ற பாலிடிக்ஸுக்குலாம் ப்ரோ நான் சீரியஸா சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இந்த இந்த கயமையான்னு கத்துறது, என்னன்னே புரியாம லொட லொடன்னு பேசுறது. என்ன நமக்கு நம்மளுடைய ஃபண்டமெண்டல் நீட ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எவனா ஒருத்தன் காசு குடுத்தான்னா, இந்த எப்படி சொல்ல இந்த கூலி ஆட்கள் மாரி சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் கூட இந்த தாராளமா அரசியல் பேசலாம் ப்ரோ. இவங்க அந்த மாதிரி தான் அரசியல் பண்றாங்க. இல்ல நான் வந்து எனக்கு அண்ணா எப்படி அரசியல் பண்ணான்றது எனக்கு தெரியாது. சீரியஸா சொல்றேன். எனக்கு அவர் எப்படி அரசியல் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு, அறிவார்ந்து பேசினாரா, இல்லாட்டி அசிங்கமா தான் வார்த்தைகள் அன்னைக்கு யூஸ் பண்ணாங்களா, இல்லாட்டி இப்படிதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்குள்ளேயும் கிரியேட் பண்ணாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் நரேட்டிவ் வந்து அரசியல்ன்ற பேர்ல ஒரு 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 குரூப் சுத்துது பாத்தீங்களா, அவன்லாம் இதுதாங்க பண்றான். அசிங்கமா பேசுறது, அவதூறா பேசுறது, ஏன்னா அடுத்தவனை வந்து அடுத்தவன் கிட்ட வந்து ஒரு 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 மட்டம் தட்டுறது. மண்டையில விஷயம் இருந்துச்சுன்னா யாருனாலும் நீங்க அரசியல் பேசலாம். அவ்வளவுதான். நான் கூட அரசியல்னா சரி ஏதோ மக்கள் சேவை செய்யணும் போல இருக்கு. பயங்கரமா தியாகங்கள் பண்ணணும் போல இருக்கு. அதெல்லாம் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு ஈரமே வேணாம். புக்கு போ 10 பேஜ் உட்காந்து மனப்பாடம் பண்ணு. உனக்கு நல்ல அடுக்கு மொழியில வார்த்தை பேச தெரியும். கெட்ட வார்த்தை பேசு. அடுத்தவனை மட்டம் தட்டு. அடுத்தவன் வந்துக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கு. போதும். இதுதான் இன்னைக்கு அரசியல். எப்படி முட்டாளாக்கு, எப்படி முட்டாளாக்கு, அவ்வளவுதான். எப்படி பொய்யா சொல்லி ஆட்சிக்கு வரணும். அதான் நாங்க இருந்தா மட்டும்தான் இல்ல தமிழே காப்பாற்ற முடியும். 2025ல வந்து மகளிர் தொகை வந்து வாங்காதவங்க எல்லாம் திருப்பி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கொண்டு ஆல்ரெடி விண்ணப்பிச்சதெல்லாம் என்ன பண்ண பஜ்ஜி போண்டாக்கு போட்டியா பேப்பரை? கேக்குறேன். ஆல்ரெடி நீ தான் வந்து எல்லாரும் விண்ணப்பிச்சு கொடுத்துட்டாங்க. இதுல தகுதியானவங்க நீ தான் சொன்ன. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு தகுதியானவர்கள் ப்ரோ சொல்ற நீங்க தகுதியற்றவர்கள் எல்லாம் வாங்கிட்டு நீங்க வந்து இருக்காங்க. பீப்பிள் பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஐடியாலஜி பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி இப்ப நீ மக்களுக்காண்டி பேசுற, அப்ப நீ வந்து அப்ப அப்ப நான் என்ன இப்ப இதுக்குன்னு வந்து 1000 ரூபாய் கொடுக்கலன்னு என்ன போய் நான் அப்ப வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணுமா? நான் உட்காந்து அவ்வளவு கலைஞரை கேட்க முடியுமா? இல்ல கலைஞரை கேட்க முடியுமா? இல்ல பெரியார் உட்காந்து கேட்க முடியுமா? நீ சொன்னது உன்னதான் கேட்க முடியும். இதுக்கு நான் வந்து ஐடியாலஜி போவேன்னா நான் என்ன பண்றது? அதான் நீ அப்படிதான் பேசுறான் அவன். டேய் அவங்க கேக்குற கேள்வி அப்படி ஒழுங்கா தெரியுமா? போயிடுங்கடா டே. ஐடியாலஜி பத்தி பேசணும்னா பீப்புள் பாலிடிக்ஸ்குள்ள போயிருவான். பீப்புள் பாலிடிக்ஸ் பேசணும்னா ஐடியாலஜிக்குள்ள போயிருவான். டே மண்டை குழம்புதுடா. ஏன்டா நீ உன்கிட்ட தெளிவு இல்லையா? இல்லாட்டி எங்க கிட்ட தெளிவு இல்லையா? எப்பா ஆனா இவங்க ஒரு மாதிரி கிண்டி வைக்கிறாங்க ப்ரோ. கீழே இருக்கவங்க ஒரு கிண்டுறாங்க. அந்த கிண்டுறத சேவ் பண்ணி நம்மளும் தின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் கொஞ்சம் அந்த அந்த அவனுங்க மட்டும் தான் ப்ரோ அதை சாப்பிட முடியும். மாதிரி. அவனுங்களால மட்டும்தான் நீங்க கிண்ணதை சாப்பிட முடியும். ஆமா. மிருகம் கூட சாப்பிடாது. அவனுங்க அதை கிண்ணது மிருகம் கூட சாப்பிடாது. நாய்க்கு வச்சா கூட நாய் சாப்பிடாது. அவங்க கிண்டுறது அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அவனுங்க மட்டும் தான் சாப்பிடுவானுங்க அந்த சோறை. அப்பா மான கெட்டவனுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, தளபதி வரலன்னு வச்சுக்குவேன், நம்மளும் இந்நேரம் இந்த இவங்களோட உட்காந்துட்டு. ஆனா நம்ம ஐயோ
நாமெல்லாம் என்னத்துக்கு உட்காந்து உதயநிதி வாழ்க்கைன்னு நம்ம சைடுல உட்காந்து கத்த நீ ஆரம்பிச்சிருப்போம். நீ ஆஹா, அந்த பக்கம் கத்தியிருப்ப, நான் இந்த பக்கம் கத்தியிருப்பேன். ஏன்னா நல்லா நல்லா தெரிஞ்சவன் என்ன ஜோக்கர்ன்னு இருப்பான். நல்லா ஏன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சவன் பாரு இன்னும் ஜோக்கர் வந்துட்டான்டா அப்படின்னு இருப்பான். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆக்கிட்டு இருப்பானுங்க நம்மள. அது உண்மை, அது 100க்கு 100 உண்மை. இங்க இருக்க பாதி பேர் அதுதான் ப்ரோ செஞ்சிருப்போம். ஏன்னா இன்னைக்கு வேற யாருமே இல்ல பாருங்க. வேற யார் இருக்கா? இன்னைக்கு யாரும் நம்பி ஓட்டு போடுற அளவுக்குலாம் யாருமே இல்ல. அவங்க ஒருத்தங்க தான் இருந்தாங்க. இப்ப 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 அவங்களும் என்ன லட்சணத்துல இருக்காங்க. அதாவது நம்ம அவங்கள போய் தேடி தெரிஞ்சுக்கிட்டதை விட, அவங்களா வாலண்டியரா வந்து "ஏய் நாங்கலாம் இப்படிதான்டான்னு" காட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். நிச்சயம் ம். சொல்றேன். நம்ம உண்மையிலேயே டிஎம்கேயோட கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் என்னன்றது நமக்கு தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் யாருமே அவ்வளவு அறிவார்ந்து, பொறுமையா உட்கார்ந்து ஏன்னா நான் சொல்றது பீப்பிள் பாலிடிக்ஸ். இவன் வந்து இந்த ஒரு கிளாஸ்க்குள்ள அடைச்சு வச்சுட்டு ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு மண்டையில அந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒன்று ஃபீட் பண்றான் பார்த்து ஆர்எஸ்எஸ் இதாங்க செய்வான். ஒரு 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 ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு வந்து 10 பேரை உட்கார வச்சுட்டு மண்டைக்குள்ள திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு. அவன் அவ்வளவுதான் பிரெயின் வாஷ்டு. அவனை இல்ல அததான் காப்பி பேஸ்ட் பண்ணாங்களே ஈரோடு எலெக்ஷன்ல. அதே தான் இங்க கூட்டு வந்து ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு மண்டைக்குள்ள ஏத்துனா சோத்த போட்டு ரூம்குள்ள bro, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி தெரிஞ்சுமே அசால்ட்டா அதெல்லாம் தெரிஞ்சு எங்களை ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க. காலரை தூக்கி விட்டுட்டு என்ன இப்ப இவனுங்க நம்ம கிட்ட மாட்டுவானுங்க இருங்க. இந்த 26ல நம்ம கிட்ட மாட்டுவானுங்க. இதுவரையும் கேள்வி மாட்டாம கேட்கணும் ப்ரோ. நான் திரும்பி சொல்றேன். இல்ல இப்ப என்ன தெரியுமா ப்ரோ, முன்னாடி என்ன தெரியுமா 2 பேரும் தப்பு பண்ணிருக்காங்க ப்ரோ. மாத்தி கை காமிச்சுப்பானுங்க. அது இல்லாம அவங்களுக்குள்ள டீலிங் பேசிப்பாங்க அதிமுக திமுக. இப்ப நம்ம கிட்ட அந்த டீலிங் எல்லாம் பேச முடியாது புரியுதா. நம்ம கிட்ட வசமா மாட்டுவானுங்க புரியுதா. அங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குதா நம்ம பசங்க 10 பேர் அது வீடியோ எடுப்பானுங்க, போட்டோ எடுப்பானுங்க. அங்க நடக்கிற ஒரு விஷயத்த நீ எத்தனை பேரை வாய அடிப்ப? நீ ஒருத்தனை வாய அடிப்ப ஓகேவா, எல்லாரையும் வாய அடிப்பியா? அது கண்டிப்பா முடியாது. கேள்வி கேட்போம் ப்ரோ. நம்ம கேள்வி கேட்கறது உனக்கு தான் அறிவில்ல. நீ பைத்தியக்காரன். என்னத்தை வேணா சாப்பிட்டுட்டு என்னத்தை வேணா பேசுவ. நாங்க எல்லாருமே உனக்கு பேச என்னப்பா முடியுமாப்பா? நீ பெரிய ஆளு. நீ 200 கொடுத்தாங்கன்னா 200 அது 200 இல்ல என்னன்னு பார்க்காம நக்கிட்டு பேசுவ. நம்மளாம் அப்படி பேச முடியுமா? வாங்க பாப்போம். நீ யாருன்னே தெரிஞ்சிச்சுல. இல்ல இல்ல கண்டிப்பா பார்த்துதான் நீ வந்து அதான் அந்த 26ல இந்த கேம்லாம் நான் தான் சொல்றேன் ப்ரோ. இப்போ இந்த 26 எலெக்ஷன்ல முதல்ல ஓட்டு கேட்க இவங்க வந்து வீதியில வந்து நிக்கட்டும் ப்ரோ. எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்படுவானுங்க மட்டும் பாருங்க ப்ரோ. மக்களே துரத்தி அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று சொன்னீங்க, முதல்ல நீ என்னத்த பண்ணன்னு கேட்பாங்க. எனக்கு 2025ல வந்துட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுக்க விட்டுப்பட்டவங்க எல்லாம் கொடுக்கப்படும் விண்ணப்பிங்கன்னு எப்போ கொடுப்பேன்னு சொன்னீங்க? அதுக்குள்ளேயே எலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் எலெக்ஷனே வந்துடும். எப்படி ஜிம்முக்கு பாத்தீங்களா இல்ல? ஜிலுக்கு ஜிக்கா. நம்ம எப்படி துணை முதலமைச்சர் வந்து ஒரு பாட்டுக்கு லாலா கடசதி அந்த மாதிரி நம்ம டான்ஸ் ஆட வேண்டியதுதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா லாலா கடசாத்தி பாட்டு பாடுங்க, பாட்டு கேளுங்க, கண்டிப்பா ப்ரோ. அதான் சொல்றேன். மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும். அப்படி இல்லையா ரொம்ப மோட்டிவ் ஆச்சா ஓகே பாருங்க, பயங்கர மோட்டிவேஷன். அதுல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு கத்து கொடுத்துருப்பாரு துணை முதலமைச்சர். அதாவது ஆல்கஹாலிக் அடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாரு. அந்த மோட்டிவேஷன்லாம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் சினிமாலே எவனும் எடுத்திருக்க மாட்டான். குடிக்கக்கூடாது ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாரு. தயவு செஞ்சு பார்க்காதவங்க பாருங்க, கத்துக்கோங்க அந்த மோட்டிவேஷன்லாம். கண்டிப்பா ப்ரோ. மாற்றங்கள் வேணும். நம்ம தளபதி அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உன்னிப்பா கவனிப்போம். ஆனா ப்ரோ தியாகி செந்தில் பாலாஜியை வந்து எங்கேயோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. என்ன ஆச்சு அவரு பாவம். அவரோட தம்பி நடுவில் எங்கேயோ மிஸ் ஆனாரு. வந்துட்டார்ல திருப்பி முள்ளனையான்னு வந்தாரு. எதுக்கோ வந்து திருப்பி போயிட்டாரு. ஏதோ ஒரு கோர்ட்ல எப்படி இல்ல ஃபாலோ பண்ண நியூஸ்ல இல்ல சவுக்கு சங்கர் ரெட் பீலிக்ஸ போய் பிடிக்கிறதுக்கு டெலிவரி எல்லாம் போயிட்டு வந்தாங்க. செந்தில் பாலாஜி தம்பி காணான்ட்டு எதுவுமே இல்லையா. ஆனா இன்னொன்னு ப்ரோ, இந்த அண்ணன் யூனிவர்சிட்டி ஞானசேகரன் ஒரு கை கால் உடைஞ்சது இருங்க. அந்த ஞானசேகரன் கை கால் உடைஞ்சது தெரியுங்களா? கை கால் உடைச்சு கார்ல உட்கார வச்சாங்க. அவன் 1 மாசத்துக்கு கழிச்சு வரான் ப்ரோ. கை கால்லாம் நல்லா நடந்து வரான் ப்ரோ கோர்ட்டுக்கு. டேய் எந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இல்ல காவேரி ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் கை கால் உடைஞ்சு 4 மாசம் 5 மாசம் நடக்க முடியாம இருக்கான். ஏன்னா ஞானசேகரன் வந்து 1 மாசம் கூட இல்ல நடந்துட்டான் கோர்ட்ல. ஃபேண்டாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்ரா. ஒரு அக்யூஸ்டுக்கு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது வந்து வரலாறு. இததான் நாங்க வந்து எடுத்துக்காட்டா பாக்கணும். டிஎம்கே பாத்தியா ஒரு அக்யூஸ்டுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குது ப்ரோ. நம்ம ஒரு சீரியஸ் பிஞ்சாவே. ஆனா பைக் ஓட்டின கை வெட்டணும், கபடி ஆன கை வெட்டணும், ஹாஸ்பிட்டல் இன்னும் கிடக்குறான்.
இல்ல நம்ம சோ இது ஒரு சேட். சீரியஸ் பிஞ்சோடயே நம்ம இதெல்லாம் நீங்க கேட்போமே வந்து இந்த டிஎம்கே கிட்ட கேள்விய. கத்துக்கோங்க கைஸ். இல்ல இதெல்லாம் என்ன மாதிரி எந்த விதமான பாலிடிக்ஸ்ல நம்ம சேர்த்துக்கிடுறது? இல்ல எச்ச இதுக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் கிட்ட குடுக்கறதா இல்லாட்டி இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கோப்ல வராதா ப்ரோ? அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இந்த இந்த கண்டென்ட்ல உள்ள போயிடுமா? டிசிப்ளினா? இல்ல அப்படின்னா என்னங்க ஐயா? இல்ல இல்ல நான் எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து தனி மனித அஹ், அதாவது as a இண்டிவிஜுவல் எனக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்ல, அந்த கேட்டகரியில் நான் அதை சேர்த்துக்கிடுறதா இந்த மாதிரி? அக்கௌண்டபிலிட்டிங்கண்ணா? அப்படிங்கண்ணா ஐயா? bro, ஐயா நீங்க எதுவும் இங்கிலீஷ்ல கேக்குறீங்க, எனக்கு என்னன்னு புரியலங்க ஐயா. இல்ல நான் சொல்றேன் ஒரு சீரியஸ் பிஞ்சோடேன்னு இந்த கேள்வியை கேளேன். சரியா? ஐயா அவங்களுக்கு தெரியாது ஐயா. நீங்க இப்படி இங்கிலீஷ்ல கேட்டா அவங்களுக்கு தெரியாது ஐயா. போகிறோம், நீ ஐயா கேள்வி நம்ம கேட்க மாட்டேங்கிற. துணை முதலமைச்சர் 192ன்னா இங்கிலீஷ்ல 180, தமிழ்ல என்ன சொல்லட்டா 162ன்னு வரு. எப்படி? யா அது திஸ் இஸ் த நாலேஜ். நீங்க வந்து தெளிவா கேளுங்க. இங்கிலீஷ்ல கேட்டா எங்களுக்கு எப்படி புரியும்? நான் வந்து டிஎம்கே என்கிட்ட அந்த மாதிரி நான் ஒரு டிஎம்கேன்னு நினைச்சுக்கோங்க, என்கிட்ட கேள்வி கேளுங்க. இப்ப அப்படி கேள்வி கேளுங்க. டிஎம்கே தான் உன்ட்ட பேசவே மாட்டேன், நீ போயிரு, உன்ட்ட பேசுறதே வேஸ்ட். உன் டைம் வேஸ்ட், என் டைம் வேஸ்ட் ப்ரோ. மாடு தாண்டா அவங்க மாடு மழை பெஞ்ச மாதிரி பேசாத வேஸ்ட். போடாக்கிட்டு வரப்பா. இல்ல ப்ரோ, அது 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 நம்ம அதான் சொல்றேனே, நம்ம கேள்வி கேட்கற இடத்துல இருந்து ஆரம்பிப்போம், போதும். இனஃப் இஸ் இனஃப். ப்ரோ நம்ம கிட்ட ஆனா ஒரு சாய்ஸ் அரசி இருக்கு. கடத்தி இல்ல அரசி கடத்தி வந்து ஊழல் நடந்திருக்கு. அரசி கடத்தி அதுல வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அரிசியை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல வந்து ஊழல் நடந்திருக்கு. ஒரு 1000 கோடியோ 900 கோடியோ நடந்திருக்கு. நான் அது நம்பர்ஸ் எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, இந்த குடோன்ல இருந்து அந்த குடோன்ல வைக்கிற போதும், அந்த குடோன்ல இருந்து இந்த குடோன்ல வைக்கிற போதும், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வேஸ்டேஜ், அதாவது அரிசி வேஸ்டேஜ்ல இவ்வளவு கோடி வேஸ்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் ஐயா உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு ஊழலை யாரு பண்ணுதுல? கார்பரேஷன் கக்கூஸ்ல ஊழல் ஐயா. சோத்துலயும் அடிக்கிறாங்க. ஏன்னா அதுலயும் 30 ரூபால 300 ரூபா ப்ரோ, போட்டு. நான் திரும்பி ஒரு சீரியஸ் பிஞ்சோட இந்த கேள்வி கேட்கிறேன்னு. அதாவது ஊழல் ஊழல் பண்றது, நம்ம நம்ம எப்பயுமே டாப் டு டவுன் அப்ரோச் எடுக்கிறோம். ஏன்னா மாற்றம் மாற்றம் சில விஷயங்கள் வந்து பாட்டம் டு டாப் எடுத்துட்டு போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ட்னஸ்லாம் பார்த்துச்சுக்கோங்க, மேலே இருந்து தான் கீழே வரணும். ஸோ ஒரு 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 பெரிய மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டுறாருன்னா, அவங்க கீழே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் என்ன ப்ரோ எதிர்பார்க்க முடியும்? இல்லை, இதுக்கு தீர்வு தான் என்ன, சொல்யூஷன் தான் என்ன? ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஐடியாலஜியை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸாக காட்டுது. இங்கே பாரு, நாங்களாம் சமூக நீதி, நாங்கள் அதெல்லாம் நான் ஒரு பண்ணுவோம். ரிசல்ட் சொல்லட்டுமா? நான் இதுக்கு என்னன்னு சொல்லட்டுமா? லவ் டுடே படம் பார்க்கலாம், பார்த்துட்டு போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்க போன் எனக்கும் இப்ப பாருங்களேன், மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து லவ் டுடே படம் பார்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சமூக போராளிகள் போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, இதெல்லவா தலைமை? கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லவா தலைமை? இல்ல பாரு, அங்க என்னடா ஸ்டேஜ்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட ஆபாச டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல மீட்டிங் போட்டா பீர் பட்டில் இருக்கிறானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா நீ ரோட்ல போய் கத்துனேன்னு வச்சுக்கவே உனையதான் திட்டுவாங்க. என்ன நம்ம ஒரு 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 வேகத்துல ஒரு ஆர்வத்துல சரி தப்பு தான். சேத்துல கல் அடிச்சா சாக்கடையில கல் அடிச்சா நம்மளுக்கு தான் ப்ரோ பாதிப்பு. நான் ஏன் ப்ரோ அந்த சாக்கடையில கல் அடிக்கணும்? நீ ஏன்னா சாக்கடை போய் நீ போய் கல் அடிப்பியா? அது உன் மேல தெளிக்கும், அது உனக்கு தான் நாத்தம். அந்த நாத்தம் எனக்கு எதுக்கு? நம்ம கரெக்டா தான் கேக்குற, நீ கேக்குற கேள்வி எல்லாம் கரெக்டு ப்ரோ. பலார் ரெண்டு பக்கம் அரையிற மாதிரி கேள்வி கேக்குற, பதில் இல்லையே. என்ன, நான் டிஎம்கே நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க கூட்டத்துல இப்பெல்லாம் பீர் குடுக்குறாங்க தெரியுங்களா? நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கிங்ஃபிஷர் கேட்பேன். போன வாட்டி ஏதோ ஒரு மட்டமான பிராண்ட் வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பிராண்டா கேட்பேன் டிஎம்கே மீட்டிங்ல. எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. என்ன ஒரு அதான் சொல்றேன்ல. இல்ல ஆனா ப்ரோ, இன்னொரு வரலாறுலயே இல்லாத ஒரு ஹிஸ்டரி இன்னொன்னு வச்சிருக்கேன். இடி ரைடு வந்திருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த டாஸ்மார்க்ல ரைடு வரவங்க சொல்லிட்டு வருவாங்க ப்ரோ. நீ இப்படி கேள்வி சொல்லிட்டு வரணுமா? நீ கேக்குற கேள்வி எல்லாம் தலையே பாருங்க, ஊழல தொடுற, எல்லா டாபிக்கும் தொடுற. ஐயோ, இல்ல ஒரு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல, கட்சியே குற்றச்சாட்டா இருந்தா எப்படி அந்த வலியை தாங்குறது? ஐயா, நாங்க பண்ண விஷயங்கள்லாம் ஹிஸ்டரிங்க. இந்த ஹிஸ்டரி எல்லாம் யாரு கிரியேட் பண்ணுவா? இடி ரைடு வருது, கோர்ட்ல நாங்க வந்து சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இடி ரைடு வருதுன்னா சொல்லிட்டு வரணும். ஏய்,
எப்படி பார்த்தல இல்ல அவர் ஜட்ஜே ஒரு ஒரு மிரண்டுட்டாரு. ஒரு கட்சியில ஒரு ஏன்டா குற்றச்சாட்டு சொல்லு. இருக்கலாம். குற்றச்சாட்டு சேர்ந்ததாவே ஒரு கட்சியா இருந்தா அப்ப என்னதான் அவன் எப்படிதான் இந்த பார்ட்டிய ஃபண்டமெண்டலா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான்? எப்படிதான் அவங்க என்னய்யா ஆளு ஃபண்டு? தேர்வு செய்றாங்க? இவங்க எப்படிதான் ஐயா இதெல்லாம் ஏதோ ஃபண்டு என்னமோ சொன்னீங்களே. மென்டல் மட்டும் தான்யா, ஃபண்டு கிடையாது. ஐயோ! போங்க ப்ரோ. மொத்தத்துல நீ கேள்விலாம் கேட்காத. இதுதான் உனக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். ஆனா எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீ உனக்கு கேள்வி கேட்டா சாய்ஸ்லாம் பதில் கிடையாது. தெரியாது. அதனால தான் இல்ல ப்ரோ சீரியஸா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு டிஎம்கேக்குள்ளேயும் இவ்வளோ இருக்குன்றது, நம்ம நம்ம வந்து பிஜேபிய வந்து அவ உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர். உண்மையிலேயே அச்சப்பட வேண்டிய ஆள், பயப்பட வேண்டிய ஆள். ஆனா நம்ம அந்த பயத்த மட்டும் தான் பார்த்துருக்கோமே ஒழிய, கீழ நம்ம யார நம்பியிருக்கோன்ற விஷயம் புரியாமயே விட்டுட்டோம் பாருங்களேன். நம்ம என்ன நெனச்சோம், ஏய் இவன் என்னடா சரி அந்த அளவுக்கு மோசம் இல்ல. இவன் மோசம்ன்றது தெரியும். பட் ஆனா பிஜேபி அளவுக்கு மோசம் இல்லன்னு நம்பி குடுத்தோம். கடைசில உள்ள வந்து பார்த்தோம்னா, இவன் அவனோடலாம் மோசமா இருக்கான். ப்ரோ. எதிரிய கூட விட்டுறலாம் ப்ரோ. துரோகிய விடவே கூடாது ப்ரோ. புரிஞ்சுதா? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அப்பா! கூடவே இருந்து குழி பறிக்கிறவன விடவே கூடாது. விடவே விடவே கூடாது. அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. கண்டிப்பா இட் இஸ் டைம் டூ கிளீன் அப் ப்ரோ. அது மக்களே கண்டிப்பா. தெளிவாயிட்டாங்க ஆ. ப்ரோ. இவங்கள வந்து அடிச்சு துரத்த. இல்ல நம்ம நம்மலாம் ஒண்ணும் நம்ம வந்து என்ன தெரியுமா? நம்ம தெளிவா மக்களுக்கு இவங்க என்ன அரசியல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாரி ஃபேண்டாஸ்டிக்கான அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த ஃபேண்டாஸ்டிக்க சொன்னாலே போதும். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ஸ சொன்னாலே போதும். ஏன்னா சட்டசபையில வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள பத்தி பிரச்சனைகள பேசுவாங்க. ஆனா 10 நிமிஷத்துல 9 நிமிஷம் ஸ்டாலின பத்தி புகழ மட்டும் தான் பேசுவாங்க. அதுவும் இவர் இருக்காரு, அன்பில் மகேஷ். ஆஹா! கொரோனா டைம்ல அவரு வந்து முகமூடியும் அமைச்சர் கிடையாதுங்க. அவர் யாருன்னா ரசிகர் மன்ற தலைவர். ரசிக மன்ற தலைவர். வந்துட்டீங்க. இல்ல கரெக்ட்டா பிறந்த வந்துட்டீங்க. பிறந்த இல்ல நாள் இல்ல இல்ல பிறந்த நீங்க நாள எப்படி என்ன சொல்லலாம் அப்படி? 4, 5 மாசம் கொண்டாடின ஒரே கட்சி திமுக தான். ஐயோ! 8 மாசம் 2025 பர்த்டேவே 2026ல கொண்டாடுவானுங்க. ஸ்டாலின் எனக்கு பர்த்டே 26 வந்துருச்சுடா. எப்ப கொண்டாடு? ஐயா மறந்துட்டேன் ஐயா அப்படின்னு. அந்த மாரி ஏங்க நாங்கலாம் வேற லெவலுங்க. நீங்க எங்ககிட்டலாம் வச்சுக்க இல்ல முடியாது. இல்ல இல்ல ப்ரோ ஆனா இந்த இல்ல இல்ல ஒரு வருஷமா பிறந்தநாள் இல்ல ப்ரோ. கொண்டாடுறோமே, இதெல்லாம் பகுத்தறிவு கேட்டகரியில ஜாயின் ஆகுமா இல்லையா ப்ரோ? இல்ல அடி ப்ரோ. பகு இன்னும் தப்பு 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 தப்பு. இன்னும் 10 வருஷத்துல இல்ல இன்னுமே நீங்க பெரிய சொல்றது கூட்டம் எல்லாமே வரும் ப்ரோ. அவனுங்களை பத்தி பேசாதீங்க. அறிவு இருக்கும்போது டிஎம்கே பத்தி பேசாதீங்கன்றாரு மோடி. கரெக்ட்டா? அறிவா பேசுறப்போ டிஎம்கே பத்தி பேசாதீங்கன்றாரு. அதுதான் இல்ல ப்ரோ ஒரு அர்த்தம். பிறந்தநாள ஒரு நாள் கொண்டாடுறது கிழிப்புடு. 8 மாசம் கொண்டாடுறதெல்லாம் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லையா அதெல்லாம்? அந்த செயல்கள்லாம் உண்மையிலேயே முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லையா? என்ன இந்த இந்த எனக்கு முகம் சுளிக்குதா? இல்ல ப்ரோ. எனக்கு இந்த அடிப்படை நாங்கலாம் அப்படியே அறிவு வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு ப்ரோ போயிடுவோம். நமக்கு நம்ம செலிப்ரேட் பண்றவங்க உன்னைய மாரி, என்னைய மாரி இல்லாட்டி ஒரு சாதாரண ஒண்ணுமே தெரியாத ஒரு பாமர மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டா பரவால்ல. ஒரு மினிஸ்டர் செலிப்ரேட் பண்றான்னா, எனக்கு அங்க வந்து அவன் வந்து மக்களை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவான்ற ஒரு பயம் வருது. ஏன்னா ஐயா அவன் ஒரு இவங்க செலிப்ரேஷன் மோடு இன்னொன்னு சொல்றேன். நம்ம மாசு. நம்ம ஆளு மாசு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, உங்க ஆள் கிடையாது. நீங்க டிவிகே, நான் டிஎம்கே. நான் அப்படிதான் பேசுவேன். எங்க ஆள் மாசு என்ன பண்ணாருன்னா, தலைவர் மு.க. ஸ்டாலின் பர்த்டேக்கு ரங்கராஜ் பாண்டே ஏத்தி வச்சு அந்த ஆள் இவங்கள ரோஸ்ட் பண்றான். அது அது தாம் தலையிலே மண்ண வாரி போடுற இவங்களுக்கு மாரி. இவனுங்களுக்கு என்னன்னே தெரியாம இவங்களுக்கு கிளாப் தட்டுனுக்குறானுங்க. டேய் அந்த ஆள் உங்கள தான்டா கலாய்க்கிறான் போட்டு. ஐயோ! அதுல ஒருத்தன் அந்த வயசான டாக்டர் இருப்பான். அந்த ஆபாசா பேச்ச டாக்டர். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இன்னும் வச்சுன்னுக்குறானுங்க. அப்புறமேட்டு தான் புரிஞ்சது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ட்டு. அவன் வந்து பேர்லாம் சொல்லலைங்க. நீங்க புரிஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவர்லாம் வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசிட்டு இருக்காரு. டிஎம்கே மாசு தான் நீ வந்தாதான் மீட்டிங் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. நான் சொல்லலைங்க. அவர் சொன்னாரு. அந்த டாக்டர் ஆபாச டாக்டர் சொன்னாரு. மாசு ப்ரோ நீங்க இன்னைக்கு வந்தாதான் அப்படின்னு இருக்காராம். இல்ல இன்னைக்கு பேட்ட 2ஓட வீடியோ லீக் ஆச்சு பாத்தீங்களா ஐயோ யாராச்சும்? ப்ரோ அதெல்லாம் பார்த்து வேற லெவல். ஒருத்தர் நடிப்பே வேண்டாம் நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றாரு. இங்க இருக்க அம்புட்டு பேரும் படம் எடுத்து எங்களுக்கு அரசியலே வேண்டாம் நாங்க நடிப்புக்கு போறோம்ட்டு போற மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடக்குது ப்ரோ. பாலிடிக்ஸ் டு சினிமா, சினிமா டு பாலிடிக்ஸ். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அந்த அந்த 2026க்கு ஏன்னா விஜய்ன்ற போது அஃப்கோர்ஸ் நிறைய வீடியோ கிளிப்ஸு நிறைய நிறைய கண்டென்ட் பசங்க ரெடி பண்ணுவாங்க. கண்டிப்பாக சர்க்குலேட் ஆகும். ஸோ அவங்க சைடு இப்போ கண்டென்ட் இல்லை. ஸோ இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. டேய் இப்பயே அப்பப்போ ஷூட்டிங் டைம் கிடைக்கும் போது ஷூட்டிங் பார்த்துக்கோங்க. என்ன அதனால தான் அவர் ஹலோ சென்னையில் நீங்க ஒரு வேளை பாருங்க இருக்க வேணாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாரோ. இங்க பாருங்க உங்களுக்கு வேணா பெரிய ஃபேன் பேஸ் இருக்கலாம். நாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்க பாருங்க புதுசா இப்போ வந்து நாங்க வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்கோம் அஜித்துக்கு. நாங்க அஜித்தை கூட்டு வருவோம். இது பார்த்தாம எங்களோட கூட்டணி கட்சியான பிஜேபியான சங்கி ரஜினிகாந்த் ஃபேன்ஸையும் கூட்டு வருவோம் நாங்க.
இந்த மாதிரி எங்களுக்கு பல வித்தைகள் இருக்கு, நாங்க காட்டுவோம். டிஎம்கே எங்க பவர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தினுசு இல்ல தினுசா இறக்குவோம் நாங்க. இந்த சூர்யா சூர்யா பான்குவின்னு அந்த ஜெயா கனகராஜ் உங்களுடைய பழைய பீஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அஜித்தே கேவலமா பேசி வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அப்போ நாங்க அப்படிதான் அவங்களுக்கு பேசுவோம். வந்து ஒரு அவங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. இப்ப சினிமா சைட்ல இருந்து ஒருத்தர் வராருன்னா அவங்களை டிபெண்ட் பண்றதுக்கு இன்னொரு சினிமா ஆளை கூப்பிட்டு வராங்க. இது விஜயகாந்துக்கு வந்து வடிவேலை கூப்பிட்டு வந்தது. இப்ப போயிட்டு சம்பந்தம் இல்லாத யார் யோகி பாபு, அறந்தாங்கி நிஷா, அஜித் வரேன்னு சொன்னா அவரே கூப்பிட்டு எனக்கு வந்து நிக்க யோகி வச்சு சண்டைக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற தெரியாது. அவங்களுக்கு எப்படின்னா இவனுக்கு இவ்வளவுதான், எப்படின்னா ஏக்குன்னா ஏ தான், பிக்குன்னா பி தான், இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே தவிர நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன், அதனால மக்கள் எனக்கு போடுவாங்கன்ற கான்பிடென்ட் இருக்கு. எவன் வேணா வந்துட்டு போங்கடான்ற அந்த கான்பிடென்ட் அவனுக்கு கிடையாது. இல்ல ப்ரோ, எவனா ஒருத்தன் வந்தான்னா வீதியிலேயே இருப்பானுங்க. கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அன்னைக்கு அண்ணாவும் சினிமா துறையை வந்து எதிர்பார்த்து இருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து ஒரு சரியான ஒரு ஆளை தேர்வு பண்ற இல்ல இல்ல, mental நீங்க எல்லாம் capability என்ன, இருந்தது. நீங்க எல்லாம் வந்து நீங்க எல்லாம் எம்கே ஸ்டாலின் பத்தி பேசுறீங்களா? இல்ல 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 எங்க ஆள் ப்ரோ, வந்து நீ சினிமா தானே துறையில. கவுண்டர் போ. இல்ல இல்ல, நான் என்ன ப்ரோ சொல்ல இல்ல என்ன வரேன்னா, புரியல ப்ரோ அவரு, இல்ல புரியல என்ன சிரிக்கிறீங்க, என்ன இல்ல ஆர்டிபி சிரிக்கிறீங்க? இல்ல ப்ரோ, நான் சொல்றது கேளுங்க. ப்ரோ நாங்களாம் என்னங்க சிரிக்கிறாரு இவரு? அன்னைக்கு அவர் எவ்வளவு பெரிய நடிகரு, என்ன புரியல சரி எனக்கு. சரி நீங்க ப்ரோ, தெரியல, அவர் ஆக்டிங் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. ப்ரோ நீ 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 இரு ப்ரோ, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ 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 நான் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல வரையில நீ நீ அவருடைய ஃபேன் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பேச விடு ப்ளீஸ். ஆனா உங்களை சரி பாராட்டலாம் ஓகே. ப்ரோ. இவ்வளவு நேரம் ஈன் ப்ரோட்டையும் பாலமுருகன் ப்ரோட்டையும் சமாளிச்சு பேசுனீங்க பாத்தீங்களா இவ்வளவு நேரம், அது என்ன, அதாவது அன்னைக்கு அண்ணா வந்து அப்ப என்ன யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் எதிர்பார்த்து இருந்தாரு. ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது, ஒரு ஃபேம் இருந்தது, மக்கள் கிட்ட போய் ஒரு ரீச் இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய இந்த டிஎம்கே கிட்ட ஒரு பெரிய மாற்றம்னா, ஆனா இன்னைக்கு யோகி பாபு கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மனுஷன் பாவம்பியா ஸ்டேஜ்லயே புலம்புறாரு. என்னங்க, நான் சினிமா மேல தான் ஏறி இருக்கேன், சேகர் பாபு அண்ணன் என்னை பிடிச்சு இழுத்து இல்ல வந்து இல்ல பொலிட்டிக்கல் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல 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 நாங்களாம் ப்ளீச்சிங் பவுடரே விட்டு வைக்க மாட்டோம். யோகி பாபு விட்டு வச்சிருமா என்ன, அதான் கூட்டி வந்துட்டோம். ஐயோ, அந்த மனுஷன் பாவம்பியா. நீங்க வந்து இதே விட்டீங்க, ஜெயம் ரவி விட்டீங்க. ஜெயம் ரவி ஒரு படத்துல வந்து என்ன பாபு அது, ஏதோ ஒரு பாபு பாக்ஸர் சொன்னாருங்க. பாபு இல்ல, என்னமோ ஒண்ணு. கராத்தே கராத்தே பாபு, பாபு, கராத்தே பாபு. கராத்தே பாபு. கராத்தே பாபு, யா கராத்தே பாபு, அது நான் தானேங்க ஏன்னு கேட்டு வாங்கிக்கினேன் ஆள் நாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் சொல்லவே கூடாது. இவனுங்க எங்க ஆளுங்களோட திறமைகள் உங்களுக்கு தெரியல. அவர் வந்து பிளாக் பெல்ட்டா ஒயிட் பெல்ட்டான்னு எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு, ஓகேவா? ஐயோ ஐயோ, இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சங்கட்டமா தாங்க இருக்கு. அண்ணா சில விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கும் போது இல்ல நீங்க நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க, நம்ம எல்லாம் அப்படி இல்ல. நான் ஜஸ்ட் வெளில வந்துட்டு போனாலே நீங்களே ட்ரிகர் ஆவறீங்க, ப்ரோ நீங்களே மேடையில எங்கால பண்றீங்க, ப்ரோ நீங்களே எங்கால பேசி யார் நீங்களே எக்ஸ்போஸ் ஆவறீங்க. இந்த கோவம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமயத்துல நல்ல பேர் எடுத்து வச்சிருந்தான், அந்த சிறந்த போராளி அது இது என்னமோ வச்சிருந்தான். ஒரு ஸ்டேஜ்ல ஏறி என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு கூட தெரியாம எக்ஸ்போஸ் ஆகி போய் கிடக்குறாங்க. அது என்னன்னா அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டாலே என்னன்னா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் முன்னால நடிக்கணும், அவருக்கு மனசு குளிர்ற மாதிரி நடிக்கணும்னு சொல்லி நீ என்ன பண்றதுன்னு தெரியாம நீ எக்ஸ்போஸ் ஆகி கிடக்குற. ப்ரோ, இப்படிதான் எல்லாரும் போய் மாட்டிக்கிட்டு நல்ல போய்க்கிறாங்க. கேள்வி. நான் மறுபடியும் கேக்குறேன். இந்த மாதிரி காசு கொடுத்தா ஒரு 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 அதாவது ஒரு நல்ல ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஆள் அவரு. ஏன்னா இப்ப வந்து அவர் வந்து ஒரு பயஸ்டா ஒரு சுச்சுவேஷன் எடுக்கும்போது, அப்ப இந்த இடத்துல அவருடைய ஐடியாலஜி, அவர் அவர் பேசுற கருத்துக்கள்லாம் எப்படி ப்ரோ இருக்கும்? அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? அவர் காசுக்காண்டி பேசுறாரா, இல்ல இல்ல ஐடியாலஜிக்காண்டி அது பேசுறாரா? பண்ண போய்தான் அவரு என்னன்னா ஏடிஎம்கே இருந்த அதான் ஏவன் குற்றவாளியான ஜெயலலிதா பீரியட்ல மது ஒழிப்புக்கு எதிராக இவர் நிறைய பாடி புரட்சி எல்லாம் பண்ணி இருந்திருக்காப்புல. இந்த டிஎம்கே ஆட்சியில மதுவுக்கு பதிலா வேற எதனா விக்கிறாங்களா, சக்கரை தண்ணி எதுவும் விக்கிறாங்களான்னு தெரியல. புரட்சி பண்ணவே இல்லை, ஆளை காணோம். இல்ல இப்பதான் ரீசெண்டா ஆக்சுவலா வந்திருக்காப்புல. ஆக்சுவலா எங்க ஆள் வந்து ஃபாரின் ட்ரிப்ல இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியலன்னா நான் அதை பதிவுகிட்டு இருக்கிறேன். இப்பதான் அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தாரு. ஸோ அதனால தான் இப்போ போராடி, அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்தோம், நாங்கள் 4 வருஷம் ஃபாரின்ல இருந்தோம். ஸோ இப்போதான் அவர் வந்திருக்காரு, அதனால போராடுறாரு. எதுக்காக போராடுறாரு? மக்களை காப்பாற்ற கூடாதுன்னு போராடுறாரு போல இருக்கு. இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் தெரியாது. மான்ஸ்டர் ப்ரோ, நம்ம வாங்குற காசுக்கு நான் அடிக்கிறேன், நான் பாடுறேன். மான்ஸ்டர் ப்ரோ, நம்ம ஒரு இப்படியே பேசிக்கிட்டே ஒரு இருக்கிறோம். மீடியாக்காரர் வந்து கேக்குறாரு யாருகிட்ட, சிஎம் கிட்ட வந்து இந்த மாதிரி விவசாய மக்களுக்காக நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு பின்னால அந்த விவசாயத்துறை அமைச்சருக்கு அவங்க கேட்டாரு. என்ன கொஸ்டின்லாம் லிசன் பண்ணாருதான். திருப்பி அவர் எனக்கு இதுக்கெல்லாம் சரியான ஆள் அவருக்கான்னு சொல்லிட்டு பின்னால கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட கேக்குறாரு,
அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க எல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க தான் நிதி ஒதுக்குனீங்க, எதுக்காக ஒதுக்குனீங்க, என்ன பர்பஸ் ஒதுக்குனீங்கன்னு கேக்குறாங்க. அதுவே உனக்கு சொல்ல தெரியல. நீங்களே மீடியால எக்ஸ்போஸ் ஆகும் எங்கடா ஏன்டா பேச சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன உட்காந்துட்டு மீடியால பேசி இந்த வைஷ்ணவி மாரியோ இல்ல வேற இடமா எங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகுறதுக்காக நாங்க மீடியா கிட்ட போய் பேசுறோம். எங்களுக்கு அது தேவையில்லடா, எங்களுக்கு இருக்கிறதே போதும். நாங்க நல்லது பண்றோமா இல்லையா, என்ன மைண்ட் இருக்கோன்றது சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதும், மக்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப கூட பாரு எல்லா மீடியா சேனலும் என்ன நேரேட்டிவ் செட் பண்றானுங்கன்னா, விஜய் பார்க்க வர்றது வந்து ரசிகர்கள் தான் அப்படின்னு. அது அது கண்டிப்பா நீ எங்களை மைண்ட் செட் பண்ணல, ஒண்ணு நீ ப்ரோ. மைண்ட் செட் ஆக்கிக்கிற. இல்ல 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 அது ஃபுல்லா இங்க வந்து பாருங்க சொல்லுங்க. இங்க பாருங்க ஆர்டிபி ஓஸ் சொல்லிக்கிறேன். இவர் கிஷோர் ப்ரோ வந்து அடிக்கிறாரு, ரொம்ப எங்க கட்சியை போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் நானு. அதான் கிஷோர் ப்ரோ, நான் வந்து நீங்க இங்க பாருங்க, பேசுறதே நினைச்சுக்குவேன், இன்டெலிஜென்ஸ் ட்ராக் பண்ணிடுவான். என்னங்க ஒரு 4 பேர் நீங்க இருக்காங்க, இப்படிலாம் ரொம்ப இப்படிலாம் ரொம்ப இப்படிலாம் பேசுறாங்க, அவங்களுக்கு ஓட்ட பிடிக்கி இப்படிலாம் விட்டுருங்க. இங்க பாருங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா நைட்டு கரண்ட் கட் பண்ணிடுவோம் பாத்துங்க. சொல்லுங்க, அவர் வீடு கரண்ட் கேட்டு எல்லாம் நான் கட் பண்ண கரண்ட் கட் மாட்டாங்க ப்ரோ. பண்ணிடுவேன். ஐயா அவங்க 4 பேத்துக்கு ஓட்ட தூக்கி ஏங்க விடுங்க, நான் பண்ணுவேங்க. போட்டிருக்காங்க தான் என்னங்க பேசுறாங்க. எங்க கட்சியை பத்தி பேசிட்டு இருக்காரு அவரு. ப்ரோ நீங்க நீங்க என் இல்ல ஓட்ட கிஷோர் ப்ரோ தொப்பீங்க, நான் டிஎம்கே இல்ல விவசாய அது கட்சி தான் எதுக்கு ஓட்டு கட் போடுவேன். பண்ணணும்? நார்மலாவே இங்க கரண்ட் நிக்க மாட்டேங்குது, இது எதுக்கு கட் பண்ணிக்கிட்டு நீங்க மட்டும் போன்ல அபியூஸ் கேட்கறேன். இல்ல 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 இந்த கிஷோர் ஒன் ப்ரோ, வீக்ல இப்போ நீங்க இந்த ஒன் வீக்ல விவசாயத்தை பத்தி பாத்தீங்கன்னா ப்ரோ, சொன்னதுனால அதுல ஒரு பாயிண்ட் நான் என்னன்னா, அந்த 100 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஃப்ரீ இதுன்னு வந்து ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஆமா ஆமா ஸ்கீம் இருக்கிறதுனால என்னன்னா நம்ம சிஎம் வந்து இந்த மந்த்லி பில், அதாவது 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுற கரண்ட் பில்ல வந்து 1 மாசம் மாத்த மாட்டாப்புல. ஏன்னா இப்ப 2 மாசத்துக்கு வந்து ஒருத்தன் கரண்ட் யூஸ் பண்றான், அவனுக்கு வந்து 150 யூனிட் வருதுன்னா, ஒரு மாசத்துல அவன் யூஸ் பண்ற யூனிட் அப்படின்னு பார்த்தா பிலோ 100 இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த மொத்த காசும் ஃப்ரீயா போயிடும். சோ அதனால அந்த 1 மந்த் பில்லு கொண்டு வர மாட்டாப்புல. அது வந்தாங்கன்னா நிறைய பப்ளிக் வந்து இபி பில் கட்ட மாட்டாங்க. அப்படி அப்பதான் அந்த சொல்லிட்டு ஆமா, வந்திருக்கணும்ல. ஆனா நாங்க நாங்க எப்படி ஏமாத்திட்டாங்க பாத்தீங்களா. அந்த பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டுக்காக அதை பண்றது இல்ல, இப்ப வரைக்கும் பண்ணல. என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு 3 மாசத்துக்கு முன்னால இதை பண்ணிட்டீங்களா, நாங்க பண்ணிட்டோம் பத்தீங்களான்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் காசு போனா என்ன, ஏன்னா வர்ற கவர்மெண்ட் அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டோன்ற மைண்ட் செட்ல கொடுத்துட்டு போயிடும். நீங்க ஆக்சுவலா இவங்க அதுல இருந்து அமைச்சர் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. எங்க அண்ணன் செந்தில் சொல்லணும்னு பாலாஜி அவசியமே என்ன இல்லையே. சும்மாவா? சாக்கடிக்குதுன்னு சொல்லி குறைச்சலாம பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொரோனா டைம்ல. இப்ப சாக்கடிக்குதா இல்ல குழு குழு இருக்கான்னு தெரியல. நாங்க மட்டும்தான் தொட்டா ஷாக் அடிக்கும், பார்த்தா புள்ள பொறுக்கும், இப்படி எல்லாம் பேசுவோம் நாங்க ஸ்டேஜ்ல. ஆமா, இது ஒரு அமைச்சர் பேசிட்டு இருந்தாருல ஸ்டேஜ்ல, என்னதான் பேசுறாங்கன்னு சிவாஜி தெரியல. கிருஷ்ணமூர்த்தி நாங்க பார்த்தாலே புள்ள பொறுக்குமா? என்னடா கண்ணிலே இது முடிவேடா? சரி இங்க பாருங்க, நீங்க அடிங்க, ஆனா ரொம்ப அடிக்காதீங்க கட்சியை. எனக்கு வந்து பேச தெரியல, இதுக்கு மேல டிஎம்கேக்கு எப்படி முட்டு கொடுக்கணும்னு தெரியலங்க. இல்ல நான் ப்ரோ சொல்லிக்கிறேன். நாங்க எங்க ப்ரோ இல்ல அடிச்சோம், நீங்க அதான் இதுக்கே இப்படி கேக்குறோம். சொல்றீங்களே, அப்ப நாங்க ஏதாவது 2021 2019 இருந்து 2022 வரைக்கும் நாங்கெல்லாம் இப்படி முட்டை கொடுத்துருப்போம் யோசிச்சு பாருங்க. டிஎம்கே ஆனா சும்மா இல்ல பெருத்து பெருத்து 2026ல கண்ணை மூட்டு கிருட்டு கிருட்டு கிஷோர் முட்டை ப்ரோ, இல்ல கொடுத்துருப்போம். 2026ல நீங்க இதே பண்ணீங்கன்னா நான் ராஜஸ்தான் போயிடுவேன். இல்ல எங்க கடையை நானும் நான் அங்க நானும் இதுக்கு ஓபன் முன்னாடி தீகா முடிச்சேன் ப்ரோ. ஜெயிலுக்கு தான் போவீங்க, ராஜஸ்தான்ல எல்லாம் உங்களுக்கு இடம் இல்ல. நான் ராஜஸ்தான் போயிடுவேன். அங்க போய் நான் கடையை ஓபன் பண்ணிடுவேன். எங்க மணி பார்ட்னர் கூட சேர்ந்து கடையை மணிப்பூர் ஓபன் பண்ணி அங்க மணிப்பூர் பிசினஸ் ஸ்டார்ட் உத்தரகாண்ட் பண்ணி. இருக்கு ப்ரோ, மான்ஸ்டர் ப்ரோ. உங்க மணிப்பூர் பார்ட்னர் உத்தரகாண்ட். செந்தில் பாலாஜி கூட உட்கார்ந்து இருப்பீங்க ஜெயில, அது மட்டும் தெரியுது. ஏய் வெயிட் பண்றேன். ஏன்டா என் பார்ட்னர் பிஜேபின்னு சொன்னா நீ என்னடா எங்க அண்ணனை கொத்து விடுற? எங்க அண்ணனே போஸ்டிங் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. வர இல்ல கம்முடுறா. கிஷோர் ப்ரோ, நீ நீ ஒரு பாயிண்ட் சொன்ன பத்தியா, முட்டு கொடுத்தேன்னு சொல்லி இங்க இருக்க பாதி பேர்கிட்ட நானும் நிறைய பேர்கிட்ட ஸ்பேஸ்ல பேசினேன் ப்ரோ. யாரை கேட்டாலுமே லாஸ்ட் டைம் நாங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம், லாஸ்ட் டைம் நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம், என்னைய முன்கொண்டு எல்லாரும் டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட ஆட்கள் தான். பட் இப்போ அந்த இந்த இந்த ஓட் பேங்கே ஒரு மேஜர் ஷிஃப்ட் பாத்தீங்களா? நம்ம பேசுறது ஒரு 1000 பேர்கிட்ட பேசுவோம். இவ்வளவு பேசுற ஒருத்த சைக்கிளை வச்சு டிஎம்கே தான் விஜய் ஓட்டு போட்டாருன்னு அவங்களே கூச்சமெல்லாம் பேசினானுங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? கரெக்ட் ஹலோ கரெக்ட். ஹலோ இங்க பாரு, நீ சைக்கிள் ஓட்டுன என்ன கலர்ல ஓட்டுன? நீ எதுக்கு ரெட் அண்ட் பிளாக் கருப்பு சிவப்பு இருந்தா எனக்கு புரியலையே. என்ன பெயிண்ட் பண்ணா அதை தாங்க ஓட்ட முடியும், பிச்சு போட்டுட்டா ஓட்ட முடியும். கம்பெனிக்கார ஏதாச்சும் கொடுப்பா அதை ஓட்டுவோம். நீங்க பச்சை கலர்ல வாங்கி ஓட்டுங்க. நீங்க ரெட் அண்ட் பிளாக் ஓட்டணும் எங்களுக்காக தான், நாங்க அப்படிதான் பேசுவோம். இதுக்கப்புறம் சைக்கிள் டயர் வெள்ளை கலர்ல தான் தயாரிக்கணும். கருப்பு சிவப்பு பெயிண்ட் கண்டுபிடிச்சது நீங்க தான், அப்படிதானே? கருப்பு சிவப்பு பெயிண்ட் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஆப்வியஸ்லி. இல்ல இதை நீங்க டிஎம்கே காரங்க கிடையாதா?
டிஎம்கேவா? இந்த கருப்பு கருப்பு சிவப்புக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதை டிஎம்கே கிட்ட போய் கேளுங்களேன், சொல்லவே மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். நான் அதை நிறைய பேர்கிட்ட கேட்கறதுக்கு வெயிட் ப்ரோ பண்றேன். எனக்கு கருப்பு சிவப்புனா எனக்கு டிஎம்கே என்ன, இவ்வளவு திராவிடம்னா இருக்குன்றதே என்ன, இப்பதான் ப்ரோ தெரியும். ஹோஸ்ட் நீங்க அதை எனக்கு பத்தி வந்து எல்லாம் நெட்வொர்க் கேக்குற. இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். கிஷோர் ப்ரோ கருப்பு பேசுறது மட்டும் எனக்கு கேட்கல. மற்ற எல்லாரும் பேசுறது கேக்குது, அவர் பேசுறது மட்டும் எனக்கு கேட்கல. கேட்காது கேட்காது. ஏன்னா காதுல பானையை வச்சு அடைச்சிட்டாங்க, கேட்காது. சரி ப்ரோ, சரி மாஸ்டர், சரி மாஸ்டர் ப்ரோ, நான் பேச கேட்குறேன் சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க. எனக்கு நீட் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்ப நடந்து யாரோ முடிஞ்சிருக்கு. பேசுறாங்க, அதுவும் எனக்கு அதை கேட்கலங்க. பற்றி சொல்லுங்க. ஹோஸ்ட் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதுக்கு பேசுறவங்க எல்லாருக்கும் ப்ராப்ளமா இல்ல எனக்கு ப்ராப்ளம் தெரியல. யார் பேசுறதும் கேட்கல. நீ நீ ரோலை நல்லா பர்ஃபெக்டா ப்ளே பண்றியா அண்ணா? உனக்கு யோ இல்ல, தெரியும். இந்த வாங்கின 200 உலகத்திலே ரூபாய்க்கு நான் சிறந்த ப்ளே பண்ண. ஆட்சினா அது நம்ம இந்த உலகத்திலே சிறந்த ஆட்சினா அது கோபாலபுர ஆட்சி தான். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது ப்ரோ. இப்ப சொல்லுங்களா? இப்ப கரெக்டா கேட்டுச்சு. முகில் ப்ரோ, ம், அவர் அவர் கேட்கலன்னு சொன்னது உங்க நெட்வொர்க் சைடு இல்ல, அவருக்கு டிஎம்கே ம், ரோல் ப்ளே பண்றாரு. தெரியும் ம். தெரியும் தெரியும் ஏய், ரொம்ப பேசிட்டாங்கடா. ப்ரோ. இல்ல மாஸ்டர் வேஸ்ட். ப்ரோ, இன்பநிதி பாசறைன்னு ஒரு புதுசா ஓப்பன் பண்ணிருக்கோம் ப்ரோ. அதுக்கு எப்படி ப்ரோ புதுசா ஆள் சேர்க்கறது சொல்லுங்க. அவரா? தமிழ்நாடு வேணாம், இந்தியாவின் ரொனால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் கொடுங்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அண்ட் வந்து ஒரு அது வந்து ஏதோ ஒரு வாலிபால். ஊர்ல ஃபுட்பால் ஏதோ ஒரு நெட்டை மாத்தி கொடுத்துட்டாங்க போல. ஆமா, சின்ன பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. டேய், என்னடா? வாலிபாலுக்கு நெட்டுக்கு பதிலா டென்னிஸ் நெட் கொடுத்தாங்க. நாங்க ஆக்சுவலா நாங்க அப்படிதான் ஆஹ், தயாரிச்சோம். 2 in 1 தான் தயாரிச்சோம். அவனுங்க என்னமோ அளவுல மாத்தி பண்ணிட்டானுங்க. நாங்க 2 in 1 தான் அதான் உங்களுக்கு தயாரிச்சோம். தெரியல. இல்ல இல்ல, அது கொடுத்த நெட்டு கரெக்ட் தான். அவங்களுக்கு தெரியல போல, மக்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல, ஆமா, நீங்க விளையாட்டுத்துறை அது அமைச்சரா நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க இங்கிலீஷ்ல அடிச்சா எனக்கு மக்களை எப்படி வச்சு தெரியும்? விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ம். ஏங்க அதான் வந்தது விளையாட்டு இங்கிலீஷ்ல. துறை அமைச்சர்ன்றதுனால தமிழ்நாட்டை தூக்கி கையில கொடுத்துட்டு அவர் விளையாடிக்கிட்டு இருக்காப்ல, அதானே? ஏங்க எது கொடுத்தாலும் ஆடணுங்க. அப்படி ட்ரெயின் பண்ணுங்க பசங்களை. என்ன என்னங்க சொல்றீங்க? நாங்க அப்படிதான் ஏதாவது கொடுப்போம், இல்ல கொடுத்த மாதிரி கணக்காட்டுவோம். இல்ல இந்த மாதிரி நாங்க நிறைய கள்ளக்குறிச்சியில பண்ணுவோம். அப்புறம் கள்ளக்குறிச்சியில 2 வீக்ஸ் பேக் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் சாப்பிடும் போது எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பீர் வச்சாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க, அது பீர் இல்ல, வேற யாரோ போட்டோஷாப் மோர். பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அட பீர் பாவிகளா, பாட்டில்ல மோர் அடிச்சு சீரியஸா ப்ரோ? கொடுத்தோம். சீரியஸ்லி. அடே, ஏன்னா எடிட்டா. இங்க பாருங்க, சீரியஸா ரீசைக்கிளிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. புரியுதா? அதுவும் வந்து பீர் பாட்டில் ரீசைக்கிளிங்லாம் வந்து நீங்க யாரும் யூஸ் பண்றது இல்ல. நாங்க வந்து ரீசைக்கிள் பண்ணோம். பீர் ஓ, பாட்டில்ல அதான் மோர் பேர் ஊத்தி பாட்டில் கொடுத்தோம். நிறைய பாட்டில் வேஸ்டா போதுனால ரீசைக்கிள் பண்ணி அதுல மோர் ஊத்தி குடிக்கிறீங்களா? ஆ அதுவும் மோர் என்ன அந்த கலர்ல இருக்கு, வெள்ளையா இருக்கும் மோர். சரி, இவர் பேசுறது எனக்கு வேணாம், வேணாம் விடுங்க. ஏதாவது பேசுங்க. இது வேற ஃபிளேவர் ப்ரோ, இது கிரேப் ஃபிளேவர் மோர். ஒரு மாசம் முன்னாடி பீர் இல்ல பாட்டில இத பள்ளிலாம் மாதிரி தான் கிடந்துச்சு கொஸ்டின் ப்ரோ, ரைஸ் அதெல்லாம் பண்றோம். பார்த்தேன். அதை என்னத்த சொல்ல நீங்க ரீசைக்கிள் சொல்லாம பண்றீங்க? விட்டுட்டேன். சும்மா அந்த டிஎம்கே சும்மா இருக்காப்புல ஸ்பேஸ் போட்டாரு. என்னன்னா போட்டுட்டு விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும், அது தெரியும், நான் ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ் போயிட்டு கம்முன்னு அப்ப சிலுவையும் இருந்தான். சரி, என்னதான் பேசுறானுக்கு கொஞ்ச நேரம் கேட்டு ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்தேன். கொடுத்த உடனே சொல்லுப்பா, நீ உன்னோட கருத்தை சொல்லு. என் கருத்தெல்லாம் இல்ல. கமல் வந்து இது மாதிரி கட்சி ஆரம்பிச்ச உடனே சங்கி கமல்னு டேக் ஓட்டுனீங்களே, இப்ப எதுக்கு கமலுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? இது கேவலமா தெரியலையான்னு கேட்டேன். உடனே என்னன்னு கேரளா பக்கம் போயிட்டானுங்க. போயிட்டு கேரளால இதே மாதிரிதான் காங்கிரஸும் பிஜேபியும் கூட கூட்டணி போட்டிருக்கு. இந்த பாரு, அவன் வடை சுட்ட கதையெல்லாம் நான் கேட்கல. நான் தமிழ்நாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டுல எனக்கு இதுக்கு பதில் சொல்லு. நீ வேணா இல்லைன்னா நீங்க இருக்காத, கிளம்பி கேரளா ஓடிடு, தமிழ்நாட்டுல இருக்காத. அந்த பாலிடிக்ஸ் பேசுன்னு அங்க போயிரு. நான் கேட்ட கேள்வி எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும். உடனே ஸ்பேஸ்ல தூக்கிட்டானுங்க. இல்ல தூக்கிட்டு அதான் யாரா ப்ரோ அவன், சொல்றேன் ப்ரோ, அரசியல் தெரியல. இந்த ஜம்ப் இதுதான் ப்ரோ அவங்க பேட்டர்னு. நம்ம நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பேசணும்னா ஸ்டேட் பாலிடிக்ஸ் போவாங்க, ஸ்டேட்டை பேசணும்னா நேஷனல் போவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அது கன்ஃபியூஸ், ஒரு அதை டைலூட். லாக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் ஸ்டன் ஆயிடுவாங்க. எப்படின்னா, என்ன இப்படி லாக் பண்றான், இதுக்கு பதில் தெரியல அப்படின்னு ஸ்டன் ஆயிடும். நான் ஏற்கனவே டிஎம்கேல இருந்து முட்டு கொடுத்தன்றதுனால எனக்கு தெரியும் நீ எப்படிலாம், நீ எங்கெங்கெல்லாம் முட்டு கொடுப்பன்றது எனக்கு தெரியுதுன்னா நான் கரெக்டா கொஸ்டின் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். கேட்டோன்னா நான் தூக்கி வெளில போட்டுறானுங்க. அப்புறம் சபா ஏங்க ஒரு தடவை ஸ்பேஸ் போட்டான். நீங்கெல்லாம் முன்னாள் சபா டிஎம்கே ஒரு தடவை நல்லா ஸ்பேஸ் போட்டு அடிச்சிருவேன் நான் உடைச்சிருவேன் அப்படி கத்திக்கிட்டு நடந்தான் சபா. நான் ஸ்பீக்கரை போயிட்டு இதே அவன் வந்து வேற பாயிண்ட்டுக்கு கேட்டான். டிஎம்கே அதான் விஜய்க்கெல்லாம் என்ன பாலிடிக்ஸ் தெரியும்? இல்ல, எனக்கும் அதே ஒரு டவுட் இருக்கு, கேட்கட்டுமான்னு கேட்டதுக்கு, என்ன 33 வயசுல ஒருத்தருக்கு வந்து இடஒதுக்கீடுன்னா தெரியாது. அவர் வந்து ஒரு பெரிய கட்சியில, அதாவது 70 வருஷம் ஆலமரத்துல வளர்ந்த புள்ள அவருக்கு வந்து இடஒதுக்கீடுன்னா என்னன்னு தெரியல, யாருக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு, யார சொல்ற நீ அப்படின்னு.
அந்த வீடியோவை நீ பார்க்கலையா அப்படின்னு ப்ரோ 7ஆம் அறிவு பேட்டி கொடுத்திருப்பாரு உதயநிதி ஸ்டாலின். அதை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாடா அப்படின்னு உடனே ஸ்பீக்கர்ல இருந்து தூக்கிட்டானுங்க. ப்ரோ அவருக்கு லாலா ஏன்னா கடவுள் ரொம்ப தெரியும். இருங்க, ப்ரோ ஆனா நான் அத்தனை விரட்டினாலும் நீ திரும்பி திரும்பி அவங்கள்ட்ட போற பாத்தியா? இல்ல நான் இல்ல இல்ல கிஷோர் ப்ரோ, எங்க டெக்னிக்லாம் நீ வெளில சொன்னா என்ன, நாங்க என்ன பண்ண முடியும்? இது எங்க டெக்னிக்கு. நீங்க இதெல்லாம் இப்படி வந்து 2021ல ஓப்பன் பேசிட்டு. இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து பப்ளிக் சைட்ல இருந்து எனக்கு வந்த கொஸ்டின். அதுக்கு நான் எப்படி எல்லாம் முட்டு கொடுத்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. டிஎம்கேல நிறைய பேர் முட்டு கொடுக்கல, நான் அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தேன். ஏன்டா உதயநிதினா கட்சியிலே இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச என்ன தெரியல, நான் முட்டு கொடுத்தேன். இப்ப கொடுக்க முடியாதுல்ல, அவர் கட்சியில இருக்காரு. 2021ல இல்ல, இப்ப இருக்காப்புல. கண்டிப்பா அதுதான் ப்ரோ. இவனுங்கிட்ட இருக்கிற வீக்னஸ். எங்க போனாலும் லாக் ஆகுறானுங்க. பாயிண்ட் நீ அவனுங்கிட்ட ட்ரிகரே ஆக தேவையில்ல, கரெக்டா இல்ல ப்ரோ, கொஸ்டின் கேட்டீங்கன்னா. அந்த 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 பவுண்டரி அந்த அந்த பவுண்டரி லைன் தான் செட் பண்ணி விட. இப்ப நம்ம ஒரு ஐடியாலஜியை பேசணும்னா எந்த இடத்துல நம்ம ஐடியாலஜியை பேசணும், ஏன்னா அந்த இடத்துல பேசணும் ப்ரோ. இவன் கண்ட கண்ட இடத்துல ப்ரோ ஒரு ஒரு சில ப்ரூம் நான் ஸ்டிக்லாம் உண்மையை பாத்தீங்கன்னா சொல்றேன்னா, டாய்லெட்ல இப்ப கழுவுற குச்சியை இருக்கிற யாருமே டாய்லெட். அந்த ஐடியாலஜியே பேசல. நீங்க எப்ப அவனுங்க ஐடியாலஜிக்கு வருவானுங்கன்னா, நீங்க அந்த இப்ப பேசுனீங்கல்ல அந்த இந்தி ஹிஸ்டரி இத பத்தி பேசும்போது ஐடியாலஜிக்கு உங்களை தூக்கிட்டு போயிடுவானுங்க. அங்க என்ன எக்ஸாக்ட்லி நடந்துச்சு ப்ரோ, தெரியுமா, எக்ஸாக்ட்லி. கிபி அதான் கிபி கிமுல என்ன நடந்துச்சு தெரியுமான்ட்டு உங்களுக்கு லெசன் எடுப்பாங்க உட்காந்துட்டு. நான் தான்றேன், நீ அங்க போவாத, நான் பிறந்து இந்த பீரியடு, எனக்கு இதெல்லாம் எனக்கு சரியில்லை, என்னுடைய கேள்விகள் இதெல்லாம், இதுக்கு நீ கரெக்டான முட்டு கொடுக்காம பதில் கொடுக்கணும். நீ முட்டு கொடுக்க கூடாது, எனக்கு பதில் தான் கொடுக்கணும். முட்டு கொடுத்தீனாக்கா என்ன நான் ஏத்துக்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி. இல்ல அப்படி நீ எங்க கொஸ்டின் வச்சீங்கன்னா எங்களோட இல்ல ப்ரோ, எங்க நம்ம கட்சியோட தெளிவா இருக்கணும் ப்ரோ. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு புரிதல் இருக்கு. ஐடியாலஜினா எதுக்கு எங்க நமக்கு ஆர்டிபி ஐடியாலஜி ஒரு தேவை? நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. முதல்ல நான் எங்க கட்சியை பத்தி அவர் பேசியிருக்கேன், நான் பதில் சொன்னோம். எங்க கட்சியோட அடிப்படையே முட்டு தான். நாங்க இது கொடுக்காம வேற என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? நான் சொல்லுங்க. என்னன்றேன், 2021ல எங்களை மாதிரி ஆட்கள் முட்டு கொடுத்த அளவு கூட இப்ப இருக்கிற ஐடிங்கால முட்டு கொடுக்க முடியலையே. அந்த அளவுக்கு வீக்னஸ் ஆள எடுத்து வச்சிருக்கீங்களே, என்னடா ஐடிங் வச்சிருக்கீங்க எனக்கு டவுட். ஐயா பேமெண்ட் கம்மியா வருது ஐயா, ஒரு நாள் வர மாட்டேங்குது ஐயா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் பேமெண்ட் வருது, இன்னொரு நாள் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஐயா. டிஎம்கேல அங்கிரி பேர்டுன்னு ஒருத்தர் இருப்பாப்ல, அவர்லாம் வந்து எப்படின்னா அப்படியே ரெக்கார்டோட வருவாப்ல. இப்ப என்ன விஜய் சைடுல ஒண்ணும் வைக்க முடியல, ஏன்னா விஜய்க்கு எந்த டிராபேக்குமே இல்ல. எப்படிதான் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணாலும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு, ஏங்க நீங்க என்ன போடுங்க, நீங்க என்ன போடுங்கன்னு அந்த ஆள் என்ன பண்ணாப்புல உடனே வந்து விஜய் வந்து வரி ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு. ஏன்டா போட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் முட்டு குத்து பார்த்தானுங்க, ஒண்ணும் முடியல. கார் ஒண்ணு வாங்கலாப்புல, அது வாங்கினதை விட எக்ஸ்ட்ரா அவனுங்க டாக்ஸ் கட்ட சொல்லி கேட்டானுங்க. அதுக்கு விஜய் கேஸ் போட்டாப்புல. ஒன்னு ஏன்டா வாங்கின காருக்கு என்ன என்ன அந்த டைம்ல இருந்து என்ன டாக்ஸோ அதை தான் கட்ட முடியும், வயசுக்கு கேட்ப நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கோர்ட் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டாக்ஸ் கட்டி முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்ட் இயர்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க நம்ம கட்சி ஆரம்பிச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தேவையில்லாம வம்பு பண்ணுவானோ, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஓவரா பண்ணுவானுங்களோன்னு சொல்லிட்டு நம்மளால பக்கா டாக்குமெண்டா எல்லா டாக்ஸையும் கட்டி ஒரு ஒரு தப்புமே இல்லாம செடியா இருக்காரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. எதையாச்சும் சொல்லுவோம். அதுக்குதான் இந்த டாபிக், இந்த கீர்த்தி சுரேஷ் அது இது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு ஒண்ணும். என்னன்னா இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நீ எப்போ பண்ணிட்ட தெரியுமா, எம்ஜிஆர் பீரியட்லயே பண்ணிட்ட. அன்னைக்குமே நீ வந்து எம்ஜிஆர் கூத்தாடி, ஆமா அன்னைக்குமே நீ எம்ஜிஆர் கூத்தாடின்னு தான் சொன்ன. அன்னைக்குமே கூட சக நடிகை எல்லாமே சேர்த்து வச்சுதான் பேசின. அதே பாலிடிக்ஸ் நீ ஃபாலோ பண்ற. இல்ல ப்ரோ, இதனால என்ன ப்ரோ ஆகும்னா ஒரு சின்ன இந்த டவுட் மட்டும் ஒரு நிமிஷம். கிஷோர் ப்ரோ. இந்த ம். இந்த இந்த மாதிரி அரசியல் நடிகைகளை வந்து இழிவுபடுத்தி பேசுறது, இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதெல்லாம் அண்ணா காலத்துல இருந்து இருந்ததா, இல்லாட்டி கலைஞர் டைம்ல இருந்து வந்ததா ப்ரோ இதெல்லாம்? கலைஞர் டைம்ல இருந்தா, அண்ணா காலத்துல அண்ணா தான் வந்து மக்களுக்கு வந்து எளிதான முறையில வந்து அரசியல் படுத்தணும்னா சினிமா தான் வழின்னு சொல்லிதான் எம்ஜிஆர் எல்லாம் கூட இருந்தது. புரியுதுங்களா? அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்டர் அண்ணாக்கு அப்புறம் கலைஞருக்கு என்னன்னா, எங்க இவர் தனிப்பட்ட முறையில என்னன்னா அவங்க சம்பாதிக்கணுங்க, சம்பாதிக்கணும்ன்றது மோட்டிவ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால கூட இருந்த ஆளெல்லாம் பகிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் தனித்து வந்தாரு, அவருக்கு இருந்து அந்த மக்கள் செல்வாக்கு வச்சு ஆட்சி காலி பண்ணாரு. 2 தடவை நின்னாரு. 3வது தடவை ஆப்போசிட்ல ஆளே இல்ல, அண்ணன் போஸ்டா ஜெயிச்சாப்ல. ஹாஸ்பிட்டல் எல்லாம் படுத்து கிடந்து ஜெயிச்சாரு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு அவருக்கு செல்வாக்கு அதிகமாக காரணமே இவங்க தான். அவர் கூத்தாடின்னு சொல்றது, சக நடிகை கூட சேர்த்து வச்சு பேசுறது, ஜெயலலிதாவெல்லாம் வச்சு அசிங்கமா பேசினானுங்க, ப்ரோ என்னென்னமோ இல்ல பண்ணான். இல்ல இல்ல அது என்ன இப்பவும் இல்ல, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ அது ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் தான். ஸோ அந்த அந்த பீரியட்ல அந்த மக்கள், அதை லைவா பார்த்த மக்கள் இன்னும் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு நீ அதே பாயிண்ட வந்து விஜய் மேல வைக்கும் போது இதே தான் அவனுங்க பண்ணானுங்க, இவனுக்கு திருந்தவே இல்லை.
இந்த முறை டிஎம்கேக்கு போடக்கூடாதுன்னு நீ தான் அவங்கள டிவிகே பக்கம் தள்ளுற. நாங்க எதுவுமே பண்ணல. இப்ப வரைக்குமே டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் வாயை திறந்து இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. கட்சியை எக்ஸாக்ட்லி. கட்டமைக்கணும், இதுதான் பண்ணணும், ஒழுங்கா இருங்க, இதுதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கே இவ்வளவு பெரிய சப்போர்ட் காரணம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க, நீங்களே அசிங்கமா பேசி தேவையில்லாத நீ எங்களுக்கு சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்க. நாங்க ஒண்ணுமே பண்ணல, நீ பண்றதெல்லாம் பண்ணு. நம்பால அதான் தெளிவா இருக்காரு. இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவருக்கு ஒண்ணும் தெரியலன்ட்டு. ஸ்டார்டிங்ல நான் பாலிடிக்ஸ் வேற ஐடியாலே இல்லை, பட் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு பேட்டிலேயே சொல்லியிருப்பாரு. இவனுங்க ஐயா அதுக்கு நீங்க புரிஞ்சுக்காமலே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. எங்கள் துணை நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 வந்து 200க்கு 34 வெல்வார். சாரி 234 34 வெல்வார். இல்ல இல்ல இது நீங்க வந்து ஒரு எங்க பேட்டி எங்க நம்ம எங்க கரத்தே பாபு அவர்கள் சொன்ன கணக்கு. இதை நான் சொல்லல, வேணா ரெஃபரன்ஸ் இருக்க போய் நான் வேற பார்த்துக்கோங்க. ரீட்ரேட் தப்பா பண்றேன். இல்ல இவங்க நான் தான் உங்களுக்கு ஒருத்தங்க ஒன்னும் ரெஃபரன்ஸ் வீடியோ நாளைக்கு போடுறேன். எப்படின்னா மிஷன் 2000 மாதிரி மிஷன் 200ன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாப்ல. இப்ப 2021ல 200க்கு 200 இருந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சாலும் அண்ணன் மூச்சு நின்றுன்ற மாதிரி மேடையில பேசியிருப்பாப்ல. அந்த வீடியோ நாளைக்கு போடுறேன் பாருங்க. ஆனா 200க்கு 200 வரல. ப்ரோ என்ன இ- ப்ரோ bro? இவரு ஓஸ்ட் ப்ரோ. இவர் ரொம்ப அடிக்கிறாரு. இது பாருங்க, இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டாத அடிக்கணும். நான் சொல்லிட்டேன், நான் கேப் விட்டா கூட நான் பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும். கேப் விடாம அடிக்கிறாரு, நியாயமே இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ? இன்னைக்கு கூட தமிழ் செய்தி என்ன பண்ணுச்சு, லாஸ்ட் வீக் எங்கேயோ போயிட்டு விஜய் டிவில போய் அவருடைய திருவல்லிக்கேணிலையும் சேப்பாக்கத்துலயும் அவரோட தொகுதியில ஒரு குறைன்னு ஒண்ணு இல்லை. ஆக்சுவலா 3 மாசத்துக்கு முன்னால பாக்ஸர் ஒருத்தர் போட்டு தள்ளினாங்க. எதுக்கு நான் அவன் என்ன பண்றான், வட சென்னை படத்துல வர மாதிரி படிங்கடா, வாழ்க்கையை பாருங்கடா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடான்ட்டு கஞ்சா விற்கிற பசங்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணியிருக்கான். அவனை போட்டு தள்ளிட்டானுங்க. இது யாரோட தொகுதி? நம்ம சின்னவரோட தொகுதி. இந்த அம்மா வந்து அவங்க தொகுதியில யாருன்னா ஒருத்தர் லெட்டர்ல போய் இல்ல வாசல்ல நின்னாலே ப்ரோ அது கிஷோர் ப்ரோ ஆக்சுவலா இருங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க பாதி சொல்லல கிஷோர் அவர்களே, நான் சொல்றேன். ஆக்சுவலா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இங்க இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள சம்பவம் ஆயிடுச்சு. அது ஓகே. இல்ல ப்ரோ, எனக்கு இதுல 2 கேள்வி கிஷோர் ப்ரோ. ஒண்ணு, நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையில என்ன சொன்னாருன்னா, தமிழகத்துல நடக்கும் ஒரு சில தவறுகள் அந்த கேட்டகரியில இது சேருமா? ஏன்னா ஒரு சில தவறுகளை வந்து நம்ம இது பண்ணி பெரிதுபடுத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது ஒண்ணு அந்த கேட்டகரியில ஃபாலோ பண்ணுமா? இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கிற தவறுகள் வந்து இது வந்து இல்ல தனிப்பட்ட ஆஸ் யூஷுவல் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் பெரிய தவறுனா மணிப்பூர்ல நடக்கிறதையும் இங்க நடக்கிறது மட்டும்தான். தமிழ்நாட்டுல நடக்கிறதெல்லாம் அப்ப 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 தமிழ்நாட்டுல நடக்கிறதா ப்ரோ, கணக்கு. இந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு தொகுதியில வந்து கிரைம் ரேட் நடக்குதுன்னா, அந்த தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்லாம் கேட்க மாட்டாரா ப்ரோ? நம்ம நம்ம தொகுதி அது பேர் என்ன? அது எப்படிங்க கேட்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வடச்சென்னை படத்துல வர மாதிரி பவுடர் ஓட்டணும், காசு சம்பாதிக்கணும், நீங்க என்னவெல்லாம் பண்ணுவேன், என்ன பண்றதே பண்ணு, கேஸை நான் பாத்துக்கிறேன், இதான் கேட்டேன். அப்ப அப்ப எம்எல்ஏ இப்படிதான் எதுக்கு பண்ணிக்கிட்டு ப்ரோ இருக்காங்க. அந்த தொகுதிக்கு? அவங்கவுங்க தான் பாத்துக்கிறணும்னா அப்புறம் எம்எல்ஏ எதுக்கு? ஃபண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டுமா? இப்பயே நீங்க பப்ளிக் கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆமாங்க யார் வந்து என்ன செய்ய போறாங்கன்னா புலம்புறாங்க. அந்த மாதிரிதான் மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க பப்ளிக். இல்ல, எனக்கு தெரிஞ்ச யார் எம்எல்ஏனா வந்தாலும் ஒரு விலைவாசி காலத்துல எங்க குறையவா அப்பா போகுது. வந்து பேசுவாரு, கக்கன் வந்து ரோட்ல இறங்கி வீடு வீடா போவாரு. காமராஜர் வந்து மக்களா போய் இறங்கி பேசுவாரு. நான் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி போய் பாக்குறேன். ஆனா மினிஸ்டர்லாம் ஒரு நாள் அந்த மாதிரி போய் பார்த்தது இல்ல ப்ரோ. சீஃப் மினிஸ்டர் கூட அப்பப்போ ஏதோ பெரிய இதுக்கு போயில ஒரு ரோட் ஷோ மாதிரி அட்லீஸ்ட் மினிஸ்டர் மக்கள். இல்ல அதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்டா ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு போல. நம்ம தமிழ்நாட்டு சைடு மினிஸ்டர் எத்தனை எம்பிஸ் எல்லாம் எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு லீக் ஆச்சு. அதெல்லாம் பார்த்தா இதுல போய் சிரிக்கிறதுனே தெரியல. இல்ல, நூறு இப்ப நாள் எம்பினா 100 நாள் ஃபண்ட் சட்டமன்றம் ஃபண்ட் சரி, வாங்கி கூட அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட்ல 100 நாள் சட்டமன்றம்னு சொன்னாப்புல. 100 நாள் நடந்திருக்குமானே தெரியல. அதெல்லாம் இல்ல ப்ரோ. அது 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 ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதா? இல்ல இதெல்லாம் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன இல்ல அடிப்படை? முதல்ல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் இது இருக்கு சட்டமன்றம் தான் நடந்துச்சா இல்ல அது என்னது புகாரம் நடந்துச்சான்னு தெரியல. சின்னவருக்கு புகாரம் தான் பாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஐயோ ஐயோ. என்ன ஒரு ஒரு சீரியஸா யோசிக்கிறேன் ப்ரோ. நம்ம நம்ம இப்போ ஒரு மீட்டிங் போறோம். இப்போ இந்த ஸ்பேஸே திறக்கிறோம். நம்ம வந்து ஒரே ஒரு 2 பேத்துக்குள்ள நம்ம ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது அதோடைய அதோடைய ஒரு ப்ரொடக்ட் அவுட்புட் என்னவா இருக்கும்?
நீயும் நானும் ஒன்றா தான் பேச போகிறோம். நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பேச போகிறேன்னு உனக்கு தெரியும். இதுதான் அதோடைய அவுட்புட்டு. ஸோ கிட்டத்தட்ட சட்டமன்றம் இன்னைக்கு அப்படி தான் நடக்குது. டிஎம்கேக்குள்ளேயே பேசிக்கிடுறாங்க, அவங்களே கை தட்டிக்கிடுறாங்க, ஆனா அவங்களே உண்மையிலேயே வாங்கி நான் எந்த கொடுக்குறாங்க. காலத்து சட்டமன்றத்தை சப்போர்ட் பண்றேன்னா விஜயகாந்த் தான். சும்மா ஏறி நின்று மெர்த்தபிள். அதுதான் உண்மையிலேயே ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு. இல்லை ப்ரோ, சட்டமன்ற காலம்னா அதுதான். நம்ம கிட்ட இருக்க எதிர்கட்சி பாருங்களேன், மக்கள் கண்டி பேசுறது. அதான் சொல்றேனே, அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்ல தான் 80% எனர்ஜி போகுதே ஒழிய, நான் பெருசா நீ பெருசா, நீ தப்பு பண்ணிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த ப்ளேம் கேமுக்கு தான் அவங்க டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்களே ஒழிய, மக்களுக்கு ப்ரொடக்டிவா யூட்டிலைஸ் பண்ற டைம் அந்த 20% தான். ஒரே அந்த நிமிஷம், ஆதி 20% மைக் டைம் மியூட் தான் நம்ம பண்ணாதீங்க. காட்டுறோம். சாரி ப்ரோ, யாரும் என்ன சொன்னீங்க? இல்ல அந்த இப்போ விஜயகாந்தை ஒரு குடிகாரரா சித்தரிச்சதும் இந்த மீடியா தான். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு விஜயகாந்துக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு இப்போ ஓட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் கொடுக்குறாங்க, கொடுத்து அவங்க கவர் பண்ண பிளான் பண்றாங்க. இவங்க என்னடாங்க விஜயகாந்துக்காக ஒரு சில விஷயம் பண்றதுன்னு சொல்லி இவங்க ஓட்டுக்காக இவங்க பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் பிகினிங்ல ஜெயலலிதா இறப்புக்கு நான் மர்மத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் சிஎம் ஆயிருக்காரு, இப்ப வரைக்கும் கொண்டு வரல. கரெக்ட். இப்ப வரைக்கும் ஒண்ணும் நடக்கல. எக்ஸாக்ட்லி. தளபதி தான் ப்ரோ மாற்றத்துக்கான ஒரே ஹோப்பு. எப்போ அவரை விட்டோம்னா, அதான் நம்ம மான்ஸ்டர் ப்ரோ மீட்டிங் ஆரம்பிக்கும் சொன்னார், 100 வருஷத்துக்கு நீங்கள் அவ்வளோதான்டா, கொத்தடிமையை தான்டா நீங்கள் அடுத்து 100 வருஷத்துக்குன்ற மாதிரி. இந்த மனுஷன்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒன்லி ஹோப், அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸ். இதே இவனுங்க என்ன நினைக்கலாம், நம்ம விஜய் ஃபேன்சி இப்படி பேசுறானுங்க, பப்ளிக்கே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. என்னடா இப்படியே போய்கிட்டு இருக்கு, சம்பாதிச்ச காசு கையில நிக்க மாட்டேங்குது, எல்லா பக்கமும் போடுங்கிறானுங்க, ஒன்னும் நிக்க மாட்டேங்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் திருடுது, இவனுங்க ஒரு பக்கம் திருடிட்டு இருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் பப்ளிக்கே தெரியும். இவனுங்க என்னமோ மாசம் 1000 ரூபாய் குத்துட்டா கம்முன்னு வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் இப்ப சோழிங்கநல்லூர்லயே நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணன் டிஎம்கேல இருக்காரு, தம்பி ஏடிஎம்கேல இருக்காரு. அண்ணன் ஆட்சியில ஏதாவது ஸ்கீம் வந்தா தம்பி வீட்டுக்கு போயிடும், தம்பி வீட்டுக்கு ஆட்சியில ஏதாவது ஸ்கீம் வந்தா அண்ணன் வீட்டுக்கு போயிடும். ரெண்டு பேருமே வேற வேற கட்சி தானே. இப்படியும் சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு உலகம். சோழிங்கநல்லூர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. சொல்றேன், இந்த 75 வருஷம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணினது அவுட்புட். நல்லதே செய்யலைன்னு சொல்ல வரல, கண்டிப்பா நல்லது செஞ்சிருக்காங்க. ஏன்னா நான் அந்த கிரெடிட்டை இன்னைக்கு இருக்க லீடர்ஸ்ட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு இருந்த அண்ணா, அவங்க அந்த பெருந்தலைவர்கள் போட்ட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சஸ்டெயின் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். பட் இன்னைக்கு இருக்க லீடர்ஸ் அதை சர்வை பண்றாங்க. சர்வை பண்றதோட மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பேத்தெடுக்கிறாங்க தான் சுயநலத்துக்காண்டி. அந்த பேத்தெடுக்கிற வேலையை தடுத்து நிறுத்துறதுக்காண்டியாவது நம்ம தளபதி வரணும். எப்பா இல்லாட்டி விட்டோம்னா மொத்தமாக ட்ரில்லு போட்டு ஆளுக்கு இந்த நம்ம இன்னைக்கு பூமிக்குள்ள போர் போடுற மாதிரி ஆளுக்கு ஒரு ட்ரில்லை போட்டு சுயநலத்துக்காண்டி அந்த அண்ணாவும் பெரியாரும் நம்மளுடைய தலைவர்கள் போட்ட ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக நவுத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது. அதான் இந்த தடவை 2026 இட்ஸ் டெஃபினெட்லி. இல்ல இப்போ இந்த ஸ்பேஸ் லிங்க்லயே ஒருத்தன் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கான், என்னன்னா புலி படத்துக்கு வரவேற்பு பண்ணிட்டாரு அப்படின்னு. நான் அது பல தடவை சொல்லியாச்சு. ஏன் இந்த டேட்டா புலியான ஆங்கிரி பேர் போட்ட கமெண்ட்லயே போய் நான் பதில் கமெண்ட் போட்டு அவன் எக்ஸ்போஸே ஆயிட்டான். என்னன்னா புலி படத்துக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க. அப்போ இவன் இருந்திருக்கான், யார் பிடி செல்வகுமார் இருந்திருக்காப்புல. வந்த 16 கோடியில சில காசுகள் எடுத்து கட்சிக்கு, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க இயக்கத்துக்கு காசு கொடுக்கீங்கன்னா என்ன ஸ்லிப்பு போட்டா கொடுக்க முடியும்? இப்ப கேக்குறாங்க இந்த மாதிரி வெல்ஃபேர் பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்கன்னா நீங்க கையில தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்க கொடுக்கும்போது அதுக்கு இந்த காசுக்கான லாக் எங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அது இல்லைன்னும் சரி அப்போ இந்த காசுக்கான வரியை நீங்க கட்டுங்க சொல்லும். அந்த டைமு பிடி செல்வகுமார் அஸ்காண்டு, அவர் இப்பயும் நல்ல தளபதிக்கு விசுவாசமா தான் இருக்காருன்னா அந்த டைம்ல அவர் அஸ்காண்டு. அந்த காசு சரி அதுக்கு என்ன காசோ அதை சொல்லுங்க நான் கட்டிடுறேன்னு சொல்லி விஜய் அதையும் கட்டிட்டாரு. நான் என்னன்றேன், சரி விஜய் தப்பு பண்ணாருன்னு தானே, நீ ஆளுங்கட்சி என்னை சிறைக்கிறதுக்கா இருக்க, கேஸ் போடு. நான் கேட்கிற கேள்வி அது விஜய்ன்னு இல்லை, யாருமே நீ அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னு உனக்கு திராணி இருந்து உங்ககிட்ட லாக் இருந்தா கேஸ போடுறா. அப்ப நீ வெறும் வாயிலேயே தான் பேசுவியா? உன்னை எழுத்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சவரையே உன்னால கேள்வி கேட்க முடியல, நீ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்ப? நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன். நீ நான் பண்ற தப்பையே உன்னால சுட்டி காட்டி உன்னால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா நீ எதுக்குமே லாக்கி இல்லைன்னு தான் என்னோட மைண்ட் சொல்லும். விஜய் தப்பு பண்ணியிருக்காருன்னு உனக்கு லாக் இருந்தா டேட்டா இருந்தா கேஸ போடு. ஆனா அந்த கேஸுக்கு அப்புறம் நீ பயங்கரமா நாரி போயிடுவ.
ஏன்னா இவங்க பக்காவா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நீ கேஸை போட்டீங்கன்னா பதிலுக்கு என்கிட்ட நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் கட்டிட்டேன், இதுக்கு லாக் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்குமே நான் வரி கட்டிட்டேன், அதுக்குமே நான் டாக்ஸ் பே பண்ணிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லிப் எடுத்து வைப்பாங்க. அதோட உனக்கு சோலி முடிஞ்சிடும். நான் ஒண்ணும் இல்ல, என்னன்றேன் விஜய் ம் நேரம் வந்து டிவிக்காக மாறிடுறேன். ஓகேவா? ம் என்னன்னா, இப்போ நம்மள கேள்வி கேட்குறானுங்களா, இந்த கேள்வி இப்போ நம்ம சொல்றோம்ல கோர்ட்ல இது பண்ண நம்ம சப்மிட் பண்றோம், ஆளுங்கட்சி நீ தானே அப்படின்னா, நான் உண்மையா சொல்றேன், இதே இதே டெம்ப்ளேட்டை தான் இவனுங்க என்ன பண்றானுங்க தெரியுமா? பிஜேபி ஏதாவது உன் மேல கேஸ் போட்டுச்சுன்னா, ஆக்ஷன் எடுக்கலைன்னா, நீ அவங்க தானே ஆளுங்கட்சி போட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம், கோர்ட்ல பாத்துக்கிறோம், எதா இருந்தாலும் மேல இடத்துல பாத்துக்கிறோம், எதா இருந்தாலும் மேல இடத்துல பாத்துக்கிறோம். ஆமா எந்த ஆமா, நான் தான் சொல்லிட்டேனே, நான் எக்ஸு ஊபி, நான் அந்த வகையில தான் கேட்பேன். நீ எப்படி இத்தனை நாள் முட்டு கொடு, அதே மாதிரி நானும் கேட்பேன். எனக்கு நீ ஆம்பளையா இருந்தா கேஸே போடு, ஃபைல் பண்ணு. உங்ககிட்ட இருக்குது இல்லடா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நீ தான் அண்டர் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்க, ரெண்டு கவர்மெண்ட்டையும் வச்சு போட. உங்ககிட்ட இல்லாத வக்கீலா? செந்தில் பாலாஜி தேடி போய் அவர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய வக்கீலை பிடிக்கிறாரு. அது பிஜேபிக்கு பல முறை வாதாடி ஒரு சட்டம் பண்றதுக்கு பிஜேபி அழைக்கலாமான்ற ஒரு பெரிய கேஸுக்கு அழைக்கலான்ற அளவுக்கு தீர்ப்பு வர வச்ச ஆளு கிட்ட போய் நீ காசு கொடுத்து உன் கேஸுக்கு வாதாட வச்சிருக்க. நீ கேஸ் போடு, யாரை வேணா வச்சு வேணா கேஸ் போடு, நாங்க அதுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம். தீர்ப்பு வரும்போது நாங்க இப்போ பப்ளிக் கிட்ட போய் ஓட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லை, அந்த கேஸ்னால நீயே எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருவ. நான் கட்பையா சொல்றேன்னு, கேஸ் போடுங்க, ஆதாரம் இருந்தா விஜய் மேல கேஸ் போடுங்க. ப்ரோ இவனுங்களுக்கு வாய்ஸ் அவுட்டால் மட்டும் தான் ப்ரோ. என்னைக்கு ப்ரோ இவனுங்க ஆக்ஷன் எல்லாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவனுக்கு சக்சஸ் ஆயிருக்கானுங்க? இல்ல, வாயில நம்ம சொல்லிடணும்ல, சொல்ல வேண்டியது சொல்லணும். இருக்கிற வாய் டேட்டா இருந்துச்சுன்னா சும்மா இந்த ஆன்லைன்லயே கமெண்ட்ல வெட்டியா பேசுறதெல்லாம் வேஸ்ட். கேஸ் போட்டு முடிஞ்சதை பண்ணுவேடா. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒண்ணும் நமக்கு இழிக்கல. கமெண்ட்ல கதறிட்டு இருக்கானுங்களா? ம். தம்பி நான் என்ன தெரியுமா சொல்றேன், எங்க வீட்டுக்கிட்ட சாக்கடை ஒன்று அடப்பா இருக்கு. நீ என்ன பண்ணு, இந்த கமெண்ட்ல பண்ற டைம் நீ அங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாக்கடை கொஞ்சம் அடப்பு எடுத்து விட்றா. டேய் 4000 கோடியில எதுவும் பண்ணல, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணி விட்டு போடா. டே டிஎம்கே அடடே எச்சடே. ப்ரோ நீ வேற விட்டு தள்ளு ப்ரோ, அவங்க டேய் போய்கிட்டு. இல்ல இல்ல, இது கிரிக்கெட் எல்லாம் கிடையாது, கலாய்க்கணும். உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், நம்ம இதே ஸ்கிப் பண்ணிட்டு போக கூடாது. உனக்கு என்ன பதில் சரி கொடுக்கணும். சரி சரி சரி. ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, உங்க எல்லாருக்கும் தெரியுங்க, சிஎம்னா யாரு, எனக்கு சரி வேலைக்காரன் இருப்பாரு. ஓகேவா? நான் அப்படி கூட கேட்கல, சாக்கடை அடப்பா இருக்கு, தயவு செஞ்சு எடுத்து விடு, கமெண்ட் போட்டு வேஸ்ட் பண்றதுக்கு அதையாவது பண்ணி விடு. 4000 கோடிக்கு நீ கணக்கு தான் சொல்ல மாட்டேன், என்ன அது கேட்டா விவரம் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் இதையாவது வந்து பண்ணிட்டு போடா. டேய் 2004ல நான் வந்து சைதாப்பேட்டில் இருந்தேன். அப்போ வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஜெயா நகர்னு சொல்லிட்டு ஜாஃபர்கான்பேட்டை ஏரியா. அது வந்து சுடுகாடு பக்கத்து மெயின் ரோடு, நல்லா ஜங்ஷன் ரோடு. அங்க வந்து ஏடிஎம்கே சார்பா ராதாரவியை வந்து மேடையில வந்து பேசுறாரு. அவரெல்லாம் கலைஞரை என்ன கேவலமா பேசின ஆளு தெரியுமா? ஏன்டா எம்ஜிஆர் வீட்டுல கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பையன்டான்னு எல்லாம் பேசின ஆள் அவரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் அந்த அளவுக்கு அப்பெல்லாம் வந்து இந்த யூடியூப் அதெல்லாம் இல்ல, இருந்திருந்தாருன்னா ராதாரவி பேசுனதெல்லாம் வந்து கொடூர கந்தரவ கோலமா இருக்கும், அந்த அளவுக்கு பேசியிருப்பாப்ல. இன்னைக்கு அவரே அரசியல் கட்சியில வச்சுட்டு ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ விஷயங்கள். அதான் சொல்றேனே, இது அன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லைன்றதுனால எல்லாருக்குமே இவ்வளோ பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அதிகபட்சம் யார்கிட்ட பேசுவோம், டீ கடையில போனா பேசுவோம். இல்லையா? சோசியல் மீடியா எல்லாமே இருக்குது. செந்தில் பாலாஜி தான் சொன்னார், கோபாலபுர கொள்ளைக்காடு, அம்மா 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 இல்லைன்னா அது கோபாலபுர கொள்ளைக்காடு அப்படின்னாரு. அப்படி எல்லாம் இருந்துமே அவரை தியாகினார் சிஎம். இவங்க எல்லாம் இருந்து இல்ல எல்லாம் ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க ப்ரோ. ஆனா இப்ப இருக்கிறதுலே அமைச்சர்ல பெரிய ஸ்கேமர் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். ஏடிஎம்கே பீரியட்லயும் செம்ம ஸ்கேமு, இதுலயும் சரியான ஸ்கேம். 2 ஆட்சியில அடிச்சு நவுத்திருக்காப்புல. அதுலயும் பாருங்களேன், மேடையில ஏறி ஒரு இவர் தான் யாரு, நம்ம எம்கே ஏறி செந்தில் பாலாஜி அப்படியா இப்படியா பெரிய ஊழல் பெருசாலி, யானை காட்டு யானை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தியாகின்னு பேசுற அந்த அந்த வீடியோவே உங்க ஆளுங்க கிட்ட போட்டு காட்டி இதுக்கு பதில் கேட்டா அதுக்கு என்ன முட்டு கொடுக்குறானுங்கன்னா, ஆமா அன்னைக்கு தப்பு பண்ணியிருந்தாரு, கேஸ் போட்டோம், அதான் கேஸ் இல்லல்ல, தப்பிச்சு வந்துட்டார்ல, அப்ப அவர் குற்றவாளி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ போட்ட, அப்புறம் எதுக்குடா அப்புறம் குற்றவாளி இல்ல, அற்றவர் இல்லன்னு நிரூபிக்கல, ரெண்டுத்துக்கும் இல்ல, நடுவுல நிக்கிறாரு. புரியுதா? ஒரு வருஷம் ஜெயில இருந்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 பேர் அந்த வழக்குல சேர்த்ததே இப்பதான் புதுசா, எதுக்குன்னா இந்த கேஸ் சீக்கிரம் முடியக்கூடாதுன்ட்டு. இல்ல ப்ரோ, கிஷோர் ப்ரோ, எனக்கு இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளாரிஃபை பண்றேன். சாரி மாஸ்டர் ப்ரோ, பேசுங்க.
இல்ல Why? ப்ரோ, ம். கேஸ்ல வந்து கோர்ட் வந்து கன்விக்ட் ஆகல. ஓகே, நீ வந்து இன்னும் அது வந்து ப்ரூவன் ஆகலன்றதுக்காக தான் வந்து கோர்ட் வந்து ஓகே ஜாமீன் கொடுத்தது. ஓகேவா? ஓகே பெயில் கொடுத்து இவரை வந்து அமுச்சு விட்டாங்க. ஆனா இவர் இன்னும் குற்றவாளி இல்லைன்னு சொல்லல. இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல ட்ரையலு. அதுல 1000 பேர் இன்க்ளூட் பண்ணிருக்கு. இது நான் 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 அந்த கொஸ்டின் கேட்கல. நீங்க இந்த கொஸ்டின்ல கேட்டீங்கன்னா ரொம்ப லெங்ஸா போகும் கான்வர்சேஷன். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவன் குற்றமற்றவன் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு ஏறி மேடையில பேசின? அப்போ வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசுவியா? அப்போ காந்தியை போயிட்டு தேச துரோகின்னு நீ சொல்லுவியா? உனக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா யார வேணாலும் பொய் பொய் குற்றச்சாட்டு வைப்பியா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. நான் நீங்க கேட்கிற கொஸ்டினை வந்து லாக் அடிக்கிற மாதிரி கேட்கணும். நீங்க கான்வர்சேஷன் வளர்க்குற மாதிரி பேசக்கூடாது. அவன் அடுத்த கொஸ்டினுக்கு அவங்ககிட்ட அந்த பதிலே வரக்கூடாது. அந்த மாதிரி கேட்கணும். கேட்டதுக்கு தான் அவன் என்னன்றான், ஒன்றும் பதிலே சொல்லல. அதோட லாக்கு உடனே சம்மந்தமே இல்லாத விஜய் தான் டாக்ஸ் கட்டலையே அப்படி இப்படின்னு. டாக்ஸ் கட்டல, ஆளுங்கட்சி தானே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, போய் கேஸ் போடு, உன்னால இல்ல முடியும் இல்ல தானே, ப்ரோ, இந்த எதுக்கு ஒரு இருக்க? கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இல்ல அதுல ஒரு சின்ன டவுட். ஏன்னா அண்ணா அன்னைக்கு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, மாற்றான் தோட்டு மல்லிகைக்கும் மனம் உண்டு. என்ன, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஆனா இந்த வார்த்தைகளுக்கு வந்து ஒரு பவுண்டரியே கிடையாது ப்ரோ. அதாவது ஒரு கெட்டவனை உள்ள வர எடுத்துக்கலாம். ஆனா அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து அவனால ஒரு பாதிப்பு, அதுல ஒரு வரையறையே கிடையாது ப்ரோ. இல்ல என்ன பண்றது, வெள்ளக்காரன் நாட்டை கொடுத்துட்டு போகும்போதே அவன் வந்து சொல்லிட்டு தானே போனான், என்கிட்ட இருந்து தப்பிச்சு அரசியல்வாதிகிட்ட மாட்டின சாவு போறீங்க. அதுதான் நடந்துருக்கு. கடந்து சாவு கடந்து போட்டு போயிட்டாங்க, நம்ம கடந்து இங்க தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா அதான் அப்பா. நானும் நிறைய சீனியர் யூபிஎஸ்ல யாருன்னா இருந்தீங்கன்னா ஸ்பேஸ் போட்டு இன்வைட் பண்ணுங்கடா, நானும் பேசணும், போர் அடிக்குது பாலிடிக்ஸ் பேசணும். இல்ல அதான் சொல்றேன், இது ஜம்ப் பண்ணி அடிச்சு இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது வைக்கிறது, இல்ல அது வந்து ஒரு கொள்கை ஃபார்வர்ட் ரீதியா பண்ணிக்கிறேன். ஒரு ஈர்ப்பு, இல்ல அது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ஐடியாலஜிக்காண்டி நான் மாறினேன் வச்சேன், அதெல்லாம் ஓகே ப்ரோ. பட் ஆனா சில சில தாவல்கள்லாம் பார்த்தோம்னா சுயநலமிக்க தாவல்களா இருக்கு. என்ன, அந்த அந்த சுயநலத்தை கடைசியில மக்கள் தலையில இருந்து கட்டுறோம் பாத்தீங்களா, அதுதான் இருக்குது கொடுமையிலும் கொடுமை. அவர் யாரு, கருணாஸ் இருக்காருல்ல, இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஆளுக்கு எதிராக பேசியிருப்பாரு. வெரி குட் அதுக்கு எக்ஸாம்பிள். ஒரு 10 நாளைக்கு இல்ல 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நானு அங்க அறிவாலயம் வாசலா தான் போய் வருவேன், ஆபீஸுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போறதுக்கு, ஹோட்டல் மீட்டிங்க்கெல்லாம் போனா அந்த ரோட்ல தான் போவேன். ஆனா அங்கதான் அந்த அது என்னது, இந்த வெல்கம் ஹோட்டல் ஒன்று இருக்கும் ஐடிசியில், அங்கே ஆஃபீஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அப்போ போகும்போதெல்லாம் பார்த்தா என்னது, தேவர் குலத்தின் விடிவெள்ளின்னு சொல்லி உதயநிதியும் இவரையும் ஃபோட்டோ எடுத்து போட்டு போஸ்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. எங்க மவுண்ட் ரோட்ல இவர் அடிச்சு ஒரு வச்சிருக்காரு. சமூக நீதி வளர்க்குற கட்சி தேவர் குலத்தின் விடிவெள்ளின்னு சொல்லி உதயநிதியும் கருணாசை கூட எடுத்த போட்டோவை போட்டு போஸ்ட் அடிச்சு வச்சிருக்காங்க வீட்டை சுற்றி. இதெல்லாம் எங்கன்னு போய் சொல்லிக்கிறது? இல்ல இவங்கெல்லாம் அன்னைக்கு எங்க இருந்து அன்னைக்கு முடிச்சு அன்னைக்கு வச்சுப்பாங்க. பெரியார் இருக்கும்போதும் இப்படி இல்ல, அன்னைக்கு அண்ணா இருக்கும்போது இப்படிதான் அரசியல் பண்ணாங்களோ ப்ரோ, இந்த மத இல்லையே, அண்ணா இது. இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் கூட சுத்துறவங்க. இப்ப எப்படி சொல்றதுன்னா, உம், இல்ல அன்னைக்கு அண்ணாக்கு எனக்கு தெரிஞ்சு விசுவாசியா இருப்பாங்க, விக்ரமாதித்ய தேவர் கட்சிக்கு வந்து விசுவாசியா இருப்பாங்க, ஏன்னா கொள்கைக்காக சப்போர்ட் பண்றவங்க அந்த மாதிரி. கரெக்ட் கரெக்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஆனா ஏன்னா பாத்தீங்க, சாரி சாரி சொல்லுங்க. அதான் அண்ணா வந்து வாரிசு அரசியல் பண்ணுன்ற மோட்டிவ் எல்லாம் கிடையாது. ஏன்னா வாரிசு அரசியல் நீ பண்ணினாலே வந்து அரசர் காலத்து ஆட்சி தான், புரியுதுங்களா? நம்ம வந்து அரசர் முறையில இருந்து மாறணுன்றதுக்காக தான் நம்ம இந்த ஜனநாயக முறைப்படி சமூக நீதி அந்த பாலிசிக்கு உள்ள வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பி அரசர் காலத்துள்ளேயே போயிட்டோம். அரசர் காலம்னா என்னன்னா, அப்பா ஆள்றது, அதான் தாத்தான்ற பேரு, அப்பா ஆளுவாரு, அடுத்து பேரன் ஆளுவாங்க, அப்புறம் இப்படி இந்த ஆட்சி முறைக்கு பேரே வந்து அரசர் காலத்து ஆட்சி தான். அதை தான் அண்ணா ஒழிக்கணும்னு பிளான் பண்ணது, அதைத்தான் பண்ணவும் செஞ்சாரு. பட் திருப்பி அதே பாலிசி உள்ள போயிட்டோம். அதுதான் நடக்குது. கரெக்ட். அதுக்கு தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வாரிசு அரசியல் பண்றாங்க. நான் 2021 சன் டிவில வந்து எம்கே வந்து பேட்டி கொடுத்திருப்பாரு. என்னன்னா வந்து, என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கோ யாருக்குமே வந்து நான் பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப நீ கொடுத்துரு. ஏன்னா அப்போ என்னுடைய பாயிண்டே என்னன்னா, நீ சொன்னதையே உன்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா நான் எப்படி உன்னை நம்புவேன்? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நீ இல்ல அது நீ அது அது சொன்ன ஒரு கண்டிப்பா வார்த்தையை எழுப்ப உன்னால வேண்டிய